Really, thank you, ma. Thank you so much for your அந்த இனிஷியேட் லீட் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் லீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டோம், இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ணீங்க. ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். ஸோ எல்லாருக்குமே நான் பேசுறது ஆடியோபிளா இருக்கா, பிளஸ் வீடியோ கிளியரா இருக்கா, உங்களுக்கு ஸ்கிரீன் ரீச் ஆயிடுச்சா? ஒருத்தர் ஓகேம்மா. ஸோ எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு உண்டான செஷன் அப்படிங்கிறது ஸோ 11:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆர் 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன்ஸ். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் யுவர் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூஸ் அண்ட் ஆல்சோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வைவா ஓஸ் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ டியூ டு லோக்கல் ஹாலிடே, ஸோ நம்ம காரைக்குடி அப்படிங்கிறதுல லோக்கல் ஹாலிடே இருக்கிறதுனால, பிளஸ் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறது இருக்கிறதுனால, ஸோ வி ஆர் கண்டக்டிங் ஒன்லி ஆன்லைன். ஸோ ஆன்லைன் மட்டும்தான். ஆனாலும் கூட எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி நம்பர்ஸ் வரல. ஆனால் பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பயன்படுத்திக்கணும். ரொம்ப இப்போ கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரே கிட்டத்தட்ட 489 தான், 490, நியர்பை 500 ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. ஆனால் டோட்டலாக இங்கே அட்டன் பண்ணுறது எவ்வளோன்னு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகாமல் நீங்கள் வைவோஸ்ல நீங்கள் என்ன பண்ண முடியாது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியாது. அவரவர் சப்ஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு வந்திருப்பாங்க நிறைய. இப்போ நீங்கள் ரயில்வே பற்றி கேட்டிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு எக்கனாமி முக்கியம், ஹிஸ்ட்ரி முக்கியம், பாலிட்டி முக்கியம், ஸோ ஐஎன்ஏ முக்கியம், எல்லாத்துக்கும் முக்கியமானது தான் அது. ஸோ நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேம்மா, எழுதிக்கலாம். மார்ச் 19 இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டே அப்படிங்கிறது, ஸோ வேர்ல்டு வைடு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா யுகாதி. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், இது ஹிந்து நியூ இயர் அப்படின்னு கூட சொல்லலாம். யுகாதி அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா. ஸோ இன்னைக்கு போய் ஒரு இன்டர்வியூல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோ, என்ன கைல்வெளி, இன்னைக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சிலேயோ ஒரு குரூப் 1லயோ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா எனி அதர் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல உட்காந்துருக்கான்னு சொல்லலாம். வாட் ஸ்பெஷல் டே டுடே அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அப்ப சார், யா திஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் யுகாதி சார். ஓகே, வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் இந்த மேக்சிமம் அந்த மாதிரி செலிப்ரேட்டிங் அந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் கர்நாடகா எழுதி வச்சுக்கணும். ஸோ ஏபிகே, ஸோ ஏடிகே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏடிகே, ஸோ ஏடிகே அப்படிங்கிற போது ஆந்திர பிரதேஷ் இருக்கு, தெலுங்கானா இருக்கு, கர்நாடகா இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கைல்வெளியில இருந்து நான் அப்டேட் ஆகிறேன். ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி எதுப்பா? அமராவதி அப்படிங்கிறது எந்த வருடத்துல இருந்து? 2024 கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2004 அப்படிங்கறத ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது தெலுங்கானா அப்படிங்கிற செப்பரேஷன். ஸோ அப்பதான் முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு ஹைதராபாத் அப்படிங்கிறது அந்த ட்வின் ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலா வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா போத் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெலுங்கானா அவங்கிறது கேபிட்டல் சிட்டியா இருந்தது. ஸோ 2024 அன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆந்திராவுக்கு அமராவதியும் தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் அப்படிங்கிறது போச்சு. ஸோ கைல்வெளி உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆந்திர பிரதேசத்தினுடைய சிஎம் யாரு? சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர் இல்லையா? அவர் எந்த பார்ட்டி? ஹி பிலாங்ஸ் டு விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி? தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படிங்கிறது. யாரு வந்து பாத்தீங்கன்னா அங்க டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? ஜனசேனா. பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கறதுனுடைய மிக முக்கியமா ஆளுநர் பெயர் தெரியுமா? கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அப்டேட் ஆகல அப்படிங்கிறது. அப்டேட் ஆனவங்க சொல்லுங்க. ஆந்திர பிரதேசத்தோட கவர்னர் யாருன்னு சொல்லுங்க. நம்ம தனியா அது ஒரு தனி கிளாஸ் 28 ஸ்டேட்டோட. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே அப்டேட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆந்திர பிரதேஷ். ஸோ இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட் பார்த்துருக்கோம்? கொஞ்சம் குயிக்கா பேசலாமா? சரி, ஓகே. ஸோ சையத் அப்துல் நாசர்மா, கைல்வெளி சையது அப்துல் நாசர். ஆமா, அவர் தான் கவர்னர். சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது தெலுங்கு தேசம் பார்ட்டி, அவர் தான் சிஎம். ஸோ டெபுட்டி சிஎம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அப்படிங்கிறவர். அவர் ஜேஎஸ்பி அப்படிங்கிற பார்ட்டியில இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க மொத்தம் அசம்பிளி வந்து 175, அசம்பிளி வந்து 175, கவுன்சில் வந்து 58. இது பைகாமரல் ஸ்டேட்டா யூனிகாமரல் ஸ்டேட்டாமா கயல்? பைகாமரல் ஆர் யூனிகாமரல்? பைகாமரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்தம் இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 6 ஸ்டேட்ஸ். அந்த 6 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம்?
கப் ஏடிஎம் KUB Cub ATM. KUB Cub. Cubனா என்ன சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். கர்நாடகா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா சார். Cubனா பீகார். KUB பீகார். எஸ் சார். Then ATM. What's expansion of ATM? KUB ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா சார். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா அப்படிங்கறதுல பை கேமரல் ஸ்டேட். சோ தமிழ்நாட்டுல பை கேமரல் அப்படிங்கிறது இருந்ததா? எஸ் சார், இருந்தது சார். எந்த இயர் வரைக்கும் இருந்தது? 86 வரைக்கும். 86 வரைக்கும் அப்படிங்கிறது. 86ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இருக்காமா? நேஷனல் பாலிசி ஒன்னு இருக்கு, நர்வோதயா ஸ்கூல். நர்வோதயா இல்ல, நவோதயா. எஸ் சார், நவோதயா பள்ளி. நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வந்திருக்கும். நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்பெஷலி ஃபார், சரியா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய யாருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கிஃப்டட்னு சொல்லுவோம் இல்லையா, மீத்திறன் மிக்க மாணவர்களுக்காக, நல்ல டேலண்டடா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அப்படிங்கறத நவோதயா ஸ்கூல் அப்படிங்கிறது. சோ இட் வாஸ் ஸ்டார்டட் பை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். 1986ல கோப்ரா ஆக்ட் இருக்கலாமா, கயல் கோப்ரா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. சரி, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1986. ஆக்சுவலா வேர்ல்டு கன்சியூமர் டே எப்ப? மார்ச் 15 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். சோ கன்சியூமரிசத்தோட ஃபாதர் யாரு? ரால்ஃப் நேடர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கன்சியூமர் ஃபோரம் அப்படிங்கிறது எத்தனை அமைப்புகளாக இந்தியாவில் செயல்படுது? 3 அடுக்குகள் சார். 3 அடுக்கு அப்படிங்கிறது. சோ என்னென்ன அடுக்கு சொல்லலாமா? டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அப்புறம் நேஷனல் லெவல் சார். எப்பவுமே நேஷனல் சொல்லிட்டு தான் வரணும். நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்னு வரணும். ஹையர் ஆர்டர்ல இருந்து வரணும். நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், NSD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கன்சியூமர் ஃபோரம் அப்படிங்கிறது. ஓகே, குட், கங்க்ராட்ஸ்மா, கங்க்ராட்ஸ். சோ இங்க தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி சொல்லலாமா? தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி ஹைதராபாத் சார். ஹைதராபாத் அப்படின்றது யார் முதலமைச்சர்? ரேவந்த் ரெட்டி சார். ரேவந்த் ரெட்டி. which party he belongs to? ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் சார். காங்கிரஸ். யார் அங்க டெபுட்டி சிஎம்? மல்லு பார்ட்டி சார். மல்லு பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க belongs to scheduled caste அப்படின்றத பார்த்தோமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் டெபுட்டி சிஎம் ஃப்ரம் தெலுங்கானா, சரியா, ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து. சோ இப்ப நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பாக்குறோம். ஓகே, இப்போ எனக்கு உகாதி அப்படின்றது எந்தெந்த ஸ்டேட்ல முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தோம் கையல்? ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா சார். எஸ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா. கர்நாடகாவோட சிஎம் சித்தராமையா சார். சித்தராமையா. which party he belongs to? காங்கிரஸ் சார். காங்கிரஸ். who is the deputy CM of கர்நாடகா? DK சிவகுமார் சார். DK சிவகுமார் அப்படிங்கிறது. கர்நாடகா அப்படிங்கிறது எப்ப கர்நாடகா அப்படிங்கிற ஸ்டேட்டா மாறுச்சு? அதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்தது? 73 சார். 73ல. அப்ப 73 before 73 it was called மைசூர் சார். மைசூர் அப்படிங்கிறது 1973 onwards அப்படிங்கிறது கர்நாடகா அப்படின்னு மாறிச்சு. பெங்களூரு அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி. சோ 1973ல இந்தியன் பாலிட்டில ஏதாவது இம்பார்ட்டன்ட் அதமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கப்பா? எஸ் சார். What is it? கேசவானந்த பாரதி கேஸ் சார். கேசவானந்த பாரதி கேஸ். It is related with preamble சார். Preamble with associated. Why Kesavananda Bharati case is important in preamble? அது வந்து part of a constitution னு சொல்லுச்சு சார். Indian constitution அப்படிங்கிறதுல preamble அப்படிங்கிறது it is a part of Indian constitution அப்படின்னு சொல்லுச்சு. 1973ல கேசவானந்த பாரதி கேஸ் அப்படிங்கிறது it is very very important. So preambleல மொத்தம் எத்தனை cases இருக்குமா? 3 cases sir. What are the 3 cases? First Berbar Union case sir. Berbar Union case versus this is India sir, state of India. So Berbari அப்படிங்கிறது 1960 sir. 1960 Berbari case. Then கேசவானந்த பாரதி 1973. 1995ல LIC case sir. LIC was started in the year 56 sir. 1956. 56 சொல்லக்கூடாது, 1956. Yes sir, 1956. 1856 கூட இருக்கு இல்ல? So the மாதிரி 1956. Yes sir. So who recommended first to start LIC? CD Deshmukh sir. CD Deshmukh. What is the important of him? He is the third governor of RBI sir. He is the third governor of RBI and the first Indian governor from India. Am I right? Yes sir. Yes sir. Who was the first governor of RBI? Osborne Smith sir. Osborne Smith. Which nation he belongs to?
Australia, sir. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் சிட்டி Canberra. Canberra. So Australia, what is the unique features of Australia? Kangaroos are present, sir, as well as there is a great barrier reef, sir. Okay, good. Coral reefs. Then who is at present Prime Minister? Anthony Albanese, sir. So Anthony Albanese அப்படிங்கிறது. So is it a small continent or anything else? It is the smallest island continent in the world, sir. Yeah, so India the worldலயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் smallest island continent and also continent. Continentலயே வரும் island continentலயே வரும். So smallest அப்படிங்கிறது. Is it in northern hemisphere or southern hemisphere? It is in southern hemisphere, sir. Southern hemisphere அப்படிங்கிறது. அப்ப ஆக்சுவலா அந்த டிசம்பர் மந்த் அப்படிங்கிறது அங்க கோடை காலமா இருக்குமா குளிர்காலமா இருக்குமா? Summer, sir. சம்மர். அப்ப கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது அவங்க கோடை காலத்துல கொண்டாடுவாங்க. அப்படிதானே? Yes, sir. நாம சம்மர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு உகாதி ஹிந்து அப்படிங்கறத டே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, கங்க்ராட்ஸ்மா, சூப்பர். Thank you, sir. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உகாதி அப்படிங்கறது பார்த்தோம். அதே மாதிரி ஜென் சோசப் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஜென் சோசப் டே அல்லது ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர்ஸ் அப்படின்னா அந்த கிறிஸ்டியானிட்டியில பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் காத்தலிக் ஆர்சி அப்படி சொல்றோம்ல, ரோமன் கத்தோலிக்க அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பர்டிகுலரா எந்தெந்த நாடுகள்ல இது அதிகமா செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல, இட்டாலியில, போர்ச்சுகல்ல, இங்கெல்லாம் வந்து அந்த ஃபாதர்ஹுட் அடைஞ்சவங்களுக்காக ஃபாதர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, ஸோ கிறிஸ்டியானிட்டியில ஃபாதர் அவங்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? இந்த ரெண்டு முக்கியமானது இன்னைக்கு ரொம்ப நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது அதே மாதிரி புளூட்டோல 19-15 இதே நாள் மார்ச் 19 மார்ச் 19 அப்படிங்கறதுல புளூட்டோ அப்படிங்கிறது இட் வாஸ் ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப்டு. ஸோ போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முறையாக அதை வந்து போட்டோகிராஃப் எடுத்தாங்க. ஆனா கண்டுபிடிச்சது வந்து 1930 தானே, 15 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்ப அதை நீங்க போட்டோகிராஃப் பண்ணும்போது இது ஒரு கோள் அப்படிங்கறதே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ புளூட்டோ வாஸ் போட்டோகிராஃப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், though not recognized as a planet yet. Though not recognized as a planet அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 1915 மணிகண்டன் கொஞ்சம் வேகமா மணிகண்டன் நல்லா சவுண்டா பேசணும். இருக்கீங்களாப்பா? மணிகண்டன் 1915 என்ன இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் இருக்கு? அண்ணாமலை, காமேஷ், ருத்ரகணி. காந்திஜி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாங்க சார். காந்திஜி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருப்பாங்களா? 1915. So 1915 it is a very very important year அப்படி சொல்லி பார்த்திருக்கோம். 1893ல அங்க சவுத் ஆப்பிரிக்கா அவர் ரீச் ஆயிருப்பாரு. 1915 அப்படிங்கறதுல அவர் வந்து அவர் உள்ள வந்திருப்பாரு. 1915 எந்த டேட் வந்தாருமா? நவம்பர் 9 சார். நவம்பர் 9 இல்ல, ஜனவரி 9. அம்மா நல்லா சொல்லுப்பா. ஜனவரி 9. அந்த ஜனவரி 9 வந்து என்னவா அனுசரிக்கப்படுது? ஜோயில் யாரும் பாரு. என்ஆர்ஐனா என்ன எக்ஸ்பென்ஷன்? நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா சார். சோ நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நாள் எவ்வாறு ஹிந்தியில் அழைக்கப்படுது? பாரதிய பிரவேசி தினம், பாரதிய திவாஸ் பிரவேசி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படி சொல்லக்கூடியது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இன்னைக்கு கூட கைல்வெளி கேள்வி கேட்கும் போது சொன்னாங்க இல்லையா, அந்த ஓசிஐ, வாட் இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஓசிஐ? அந்த கார்டு வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த கார்டை கொண்டு வந்தவர் யாரு? யூரோப்பியன் கவுன்சிலா, யூரோப்பியன் கமிஷனா? யூரோப்பியன் கமிஷன் சார். யூரோப்பியன் ஆண்டனியோ கோஸ்டா அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் கமிஷனா, யூரோப்பியன் கவுன்சிலா? கமிஷன் சார். கமிஷன். அப்ப யாரு யூரோப்பியன் கவுன்சிலுக்கு யார் தலைவர்? உர்சுலா வாண்டர் லேயன் சார். சோ உர்சுலா வாண்டர் லியான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். ஓகே ஃபைன், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். என்னப்பா மணிகண்டன் ஒரு சாரி கூட கேட்கல, அண்ணாமலை ஒரு சாரி கூட கேட்கல, ஒரு காமேஷ் ஒரு சாரி கூட கேட்கல, நீங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? சாரி சார். தம்பி ஏதாவது ஒரு ஆமா பேசணும்ல, பரவாயில்ல அப்டேட் ஆகல அப்படின்னா உங்களையும் ஜெயிக்க வைக்கணும்ல. we are taking utmost care for all. இல்ல எல்லாரும் பதில் பேசணும், இந்த இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கும்போது கவனமா கவனிச்சுங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ள போகலாம்.
எழுதி வச்சுங்க. இன்னைக்கு அம்மா ரீச் ஆகுதுலப்பா உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகுதுல எஸ் சார். எழுதிங்கப்பா. ஸோ எழுதிக்கங்க. யார் பார்க்குறோம்? ஒரு அமைச்சர் பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமானவர் அஸ்வினி வைஷ்ணவ். ஆல்ரெடி நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறது அபிநயா இருக்கேம்மா. அபிநயா, கார்த்திகா இருந்துடாதீங்கண்ணே. நேத்தோட்ட திருவிழா முடிஞ்சிருச்சுல. காரைக்குள்ள இன்னைக்கும் திருவிழாவாப்பா? நோ சார். நோ. நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம், திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நாட்கள் அப்படிங்கிறது எவ்வளோ உங்களுக்கு காம்படிஷன் எவ்வளோ பேர் இருந்திருக்குமா? கைல்வெளி உங்க இதில் காம்படிஷன் இருந்திருக்கும்ல. மதுரையில் இருந்தீங்களா ரயில்வே எக்ஸாம்? எஸ் சார். மதுரையில் எங்க பிடிஆரா? எஸ் சார். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லை காலியாக கிடந்ததா உங்க கிளாஸ் ரூம்? ஃபுல்லா இருந்தாங்க சார். ஃபுல்லா Filled இருந்தாங்க up. 3 ஷிஃப்ட்டுக்குமே. ஃபில்டப் இருந்தது. பாருங்க, ரயில்வேலாம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஆனால் இப்போ ரயில்வே எஸ்எஸ்சிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா காம்படிட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நல்லா ஜெயிக்கணும். அப்போ இதெல்லாம் அப்டேட் பண்ணணும், நாலேஜை அப்டேட் பண்ணிக்கணும். என்ன ஏஜ் ஆகுது கைல்வெளிக்கு? 24 சார். 24. பாருங்க, சரியா? ஸோ 54 கூட போட்டி போடுறாங்க. போட்டித் தேர்வு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போட்டி போடுறாங்க. ஸோ நெட்டை வச்சுக்கிட்டு, செட் வச்சுக்கிட்டு, பிஹெச்டி பண்ணிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்பதான் ஒரு 30,000 சேலரி வாங்குறாங்க ஜிஎல்ல. அதுவும் பிரைவேட் காலேஜ் எல்லாம் வெறும் 10,000, 15,000, 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதுன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்துங்க, கிளாஸஸை பயன்படுத்துங்க, நல்லா ஜெயிச்சிடுங்க. ஓகேமா, எழுதி வச்சுங்கப்பா. 33,660 கோடி எழுதிக்கணும். முக்கியம். 33,660 crore அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம். எழுதி வச்சுங்க. பாரத் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஸ்கீம். பாரத் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒப்புதல் அளிச்சிருக்குது. இதை யாரு சார் அறிவிச்சிருக்கிறா? நம்முடைய அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர். ஸோ 2 புரோட்டோகால் மினிஸ்டரா இருக்காரு. யார் சொல்லுவா? இவர் வந்து 2 துறைக்கான மினிஸ்டர் இந்தியாவில். உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. இல்ல உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? சவுண்டா பேசுங்க. காமேஷ் தம்பி, சத்தமா சொல்லுப்பா. இல்ல ரயில்வே ஒண்ணு எனக்கு கிளியரா கேக்குது. இன்னொன்னு என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஐடியா? ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா அல்லது இன்கம் டாக்ஸா? எப்பவுமே அப்படி சொல்லிடணும். ஏன்னா ஐடின்றது இன்கம் டாக்ஸ் இருக்கு, ஐடிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. சரியா? அப்ப அவர் வந்து ரயில்வே மினிஸ்டராகவும் இருக்காரு. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது யார் சொல்லுவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் விச் இயர்? 2005 சார். 2005 அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற 2000 இல்லையா? அது எஸ் சார், மாறி சொல்லிட்டேன் சார். 2000. சாரி சார். இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது 1961. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது 2000. சரியா? நீங்க சொன்ன 2005 அப்படிங்கிறது ஆர்டிஏ ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். எஸ் சார். கைல்வெளிக்கு தவறா சொன்னதுனால ஒரு பெனால்டி கொஸ்டின். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005 சொன்னோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம சொல்றோம்ல, அது கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்? ஆர்டிஇ 86th அமெண்ட்மென்ட் சார். ஸோ 86th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கெங்க வருது? 3 places சார். என்னென்ன places? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறமா வந்து டிபிஎஸ்பி சார். ஆர்டரா சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டர் சொல்லணும். ஓகே சார். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா பார்ட் 3, டிபிஎஸ்பினா பார்ட் 4, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா பார்ட் 4A அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் கேட்டா 12ல இருந்து 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இங்க கேட்டாங்கன்னா 36ல இருந்து 51. அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51K சார். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51K அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்தோம்பா? அமெரிக்கா சார். USA அப்படிங்கறது வந்து எடுத்தோம். சரியா? எஸ். ஸோ USA. அதே மாதிரி டிபிஎஸ்பி நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? அயர்லாந்து சார். அயர்லாந்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த பெண்மணி யாரு? அனி பெசன்ட் அம்மையாரோட சிறப்பு என்ன? அவங்க வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சார். எந்த வருஷம் அதே மாதிரியே ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1916 சார். லக்னோ பாக்ட் சார். சோ லக்னோ பாக்ட் அப்படிங்கிறது லக்னோ யாரோட கேபிட்டல் சிட்டி? லக்னோ வந்து உத்தரப்பிரதேஷ் சார். உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் சிட்டி யாரு சிஎம்? யோகி ஆதித்யநாத் சார். யாரு யோகி ஆதித்யநாத்? ஓகே. யாரு கவர்னர்? ஆனந்திபென் பட்டேல் சார். ஆனந்திபென் பட்டேல் அப்படிங்கிறவங்க எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்?
குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி எது? காந்திநகர். காந்தி நகர். குஜராத்தோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? பூபேந்திர பட்டேல் சார். பூபேந்திர பட்டேல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். லக்னோ அப்படிங்கறதுல யாரு வந்து பாத்தீங்கன்னா 1857 அப்படிங்கறதுல லீட் பண்ணுது அந்த அஜிடேஷனை? பேகம் ஹஜரத் மஹால் சார். பேகம் கஜரத் மஹால். கங்க்ராட்ஸ். ஓகே, கீப் இட் அப். கங்க்ராட்ஸ். ஸோ 33,660 கோடியில பாரத் தொழில் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்கம் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டரா இருக்காங்க. ரயில்வே மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்னைக்கு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு பேப்பர்ல எதை அசோசியேட் பண்றோம்னா, அரசியல் பயணத்தில் முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. மோடி 2.0வா 2.0வா அது வந்து 3.0வா? மோடி நரேந்திர தாமோதர் தாஸ் 3.0 அப்படிங்கிறது முதல் அப்படிங்கறது முறை வந்து பாத்தீங்கன்னா அவர் வதோரா குஜராத்ல இருந்தும் வாரணாசில இருந்தும் ஜெயிச்சாரு. மறுபடியும் செகண்ட் டைம் வாரணாசி, இப்ப தேர்ட் டைம் வாரணாசி. வாரணாசி வேர் இட் இஸ் லொகேட்டட்? வாரணாசி உத்தரப்பிரதேஷ் சார். சோ எல்லாரும் வாய் தரங்க, மத்தவங்களும் வாய் தரங்க. வாரணாசி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்துல வாரணாசில இப்ப ரீசெண்டா ஏமா பேப்பர்ல வந்துச்சு? கங்கையில் ஏதோ முஸ்லிம்ஸ் வந்து கங்கையில ஏதோ அப்படிலாம் இல்ல. யாரு பேசுறது? யாரு? ராஜ்குமார் சார். ராஜ்குமார். முஸ்லிம்ஸ் வந்து இஃப்தார் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ். இப்ப ரீசெண்டா எஸ் கங்கையில இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றவங்க அந்த இக்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நோன்பு அப்படிங்கறது இது பண்ணாங்க. அதோட மிக முக்கியமானது வாரணாசியில கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற திரிவேணி சங்கமம் நடந்துச்சா? வங்காளம் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகளே மொத்தமாக இடமாற்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேற்கு வங்கம் அரசு அதிகாரிகளே மொத்தமா. சரியா? ரூபினா ரூபினா இருக்கீங்களாப்பா? ரூபினா எஸ் சார். ரூபினா சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி எது? கல்கட்டா சார். கல்கட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அது கொல்கத்தான்னு மாத்தியாச்சுல. கல்கட்டாங்கிறது ஒரு முன்னொரு காலத்துல. இப்ப கல்கட்டாவா கொல்கட்டாவா? கொல்கட்டா சார். ரூபினா வேகமா விறுவிறுன்னு அடிக்கணும். சரியா? வேகமா பண்ணணும் ரூபினா. ரூபினா சொல்லுங்க. கொல்கத்தாவோட தற்போதைய முதலமைச்சர் யார்? வெஸ்ட் பெங்காலோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? இந்த ஸ்பீட் இருந்தா தான் அடிக்க முடியும். இப்ப பேரங்கிட்ட கிட்ட டக்குன்னு அடிப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கறதோட சிஎம் மம்தா பானர்ஜி. ஓகே, வேற யாரு சார்? மேற்கு வங்காளத்தை பத்தி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். வெஸ்ட் பெங்காலை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபுல் டீடைல் பார்த்துட்டோம், ஸ்டேட்டாவே பார்த்துட்டோம். யாராவது ஒருத்தர் குயிக்கா? யாருப்பா? மணிகண்டன் சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது கொல்கத்தா தானே? சோ அதோட சிஎம் அப்படிங்கிறது வந்து எந்த தொகுதியில இருந்து அவங்க ஜெயிச்சாங்க? நந்திகிராம்ல தோற்றுறாங்க தம்பி. நான் கூட சொல்லல, நந்தி மாதிரி நமக்கு வெற்றிக்கு தோல்விக்கு நந்தி மாதிரி நிக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தோல்விதான் நந்தி, பவானி தான் வெற்றி. பவானிபூர் அப்படிங்கறதா மறுபடியும் அந்த தொகுதியில அவங்க நிக்க போறாங்க. பவானிபூர் அப்படிங்கிற தொகுதியில தான் அவங்க நிக்க போறாங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது யார்? இப்ப வெஸ்ட் பெங்காலோட சமீபத்திய கவர்னர் யாரு? ஆர்.என். ரவி அவர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து அங்க போயிருக்காங்க ஆர்.என். ரவி அப்படிங்கிறது. சோ ஓகே, குட். சோ அடுத்து பார்ப்போம். அடுத்த நிகழ்வு அப்படிங்கறத பாருங்க. சோ நல்லா அப்டேட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. மலர். சோ ஆர்வி ஆர்லேக்கர் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தினுடைய 16வது 16th கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ ஆல்ரெடி நம்ம கவர்னர் எங்க கவர்னர் பத்தி என்கிட்ட கேள்வி கேளுங்க சார், நான் தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா அப்டேட் ஆயிக்கிறேன் குயிக்கா. இது வரைக்கும் வாயை திறக்காதவங்க, போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும்னு சொல்றவங்க, நான் ஜெயிக்க தான் வந்திருக்கேன், வேடிக்கை பார்க்க வரல, தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். அம்மா சீக்கிரம்பா. மாலா சார். மாலா வேண்டாம்ப்பா, ஆல்ரெடி பேசிட்டோம். அவ்வளவுதானம்மா? எல்லாருமே வாயை திறந்துட்டீங்களா? பேசிட்டீங்களா? சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களாம்மா? அகாடமியில சேர்ந்து படிக்கணும், ஜெயிக்கணும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்கன்னு தானே சொல்றேன். ஏன்ட்டுனா பேர் சொல்லுங்கப்பா. ராஜ்குமார். ராஜ்குமார் இன்னும் பாலிட்டி நடத்தல, வேண்டாம் தம்பி, இன்னும் பாலிட்டி நடத்தல, வேண்டாம், விட்டுருவோம். உங்களுக்கு பாலிட்டி படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க உள்ள, பாலிட்டி படிச்ச பிள்ளைங்க. நான் கேட்டதான் அசிங்கமா இருக்கும். என்ன பேர் சொன்னா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. பாலிட்டி நடத்தினவங்க இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா உள்ள? எல்லாரும் லீவா? நிறைய பேர் வரல, அது உண்மைதான். கையில் சொல்லுமா,
ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த பார்ட்ல வருவார்? நம்ம ஜெயிச்சுட்டு போயிரும், நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டாம். கைவிளை Part 5 சார். ஆமா, ஆர்வம் இருக்கிற பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். இருக்கக்கூடிய பிள்ளைங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்க பணம் எல்லாம் வேஸ்ட்டுங்க. உங்க பேரண்ட் உங்களுக்கு கட்டுற பணம் வேஸ்ட். உங்களுக்காக உழைச்சு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கட்டுறாங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கலான்ற ஒரு வார்த்தையை போடுறேன். இந்த அளவுக்கு கேட்டு மறுபடியும் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா சான்சஸ் இல்ல. சார் நான் சொல்றேன். ஆஹா, சார் சக்தி எப்ப சொல்றேன். என்னைக்கு வருமா சக்தி? நானா உங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சக்தி என்ற சரணியெல்லாம் என்ன அம்மா வந்து நீங்க நல்லா நடத்துவீங்களா, அப்படி நடத்துவீங்களா, இப்படி நடத்துவீங்களான்னு வந்து கேட்டாங்கல்ல. நல்லா நடத்துறோமா இல்லையா? பயன்படுத்தினா தானே நல்லா நடத்துறது. பயன்படுத்தினா தானே நீங்க ஜெயிக்க முடியும். சக்தி எஸ் சார். ஏன் இவ்வளவு நேரம் தாமதம்? சக்தி குயிக்காக வந்துருக்கலாமே ரெஸ்பான்ஸ். இவ்வளவு பேசி இவ்வளோ உங்களை சரி பண்ணி தான் நீங்க வருவீங்களா? சாரி சார். அப்படிலாம் பண்ணக்கூடாது சக்தி. நான் தான் சொல்றேன்ல, தெரியலடா தெரிஞ்சுக்குவோம் பண்றேன். ஜெயிக்கணுமா இல்லையா? எஸ் சார். சரி, கவர்னர் அப்படின்றவரு எந்த அந்தமாக இருக்கக்கூடிய பார்ட்ல வர்றாரு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பேசுங்க. சார் பார்ட் 5 சார். பார்ட் 5. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு ரொம்ப ஓயாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சொல்லுங்க, யாரு பேசுங்கம்மா. என்ன கிளாஸுமா? சரிம்மா, நான் கிளாஸ்ல இருக்கேன் ஆன்லைன்ல. சரி, ஒரு முறை கட் பண்ணி விட்டா மறுபடியும் நீங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். நீங்க வாங்க வாங்க, அகாடமி இருக்கு, ஆள்லாம் இருக்காங்க, வந்து நேரம் வந்து பேசுங்க. ஓகேம்மா. எங்க ஐஏஎஸ் நம்ம அகாடமிக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? எது என்னம்மா காலி பண்ணிட்டாங்களா? ராம்நகர் இல்லம்மா, தென்றல் ஐஏஎஸ் அகாடமி பாரி நகர், அழகப்பா யூனிவர்சிட்டி சயின்ஸ் பிளாக் பக்கத்துல பாரி நகர், அதியமான் 4th ஸ்ட்ரீட்ல இருக்கு. நீங்க வாங்க அகாடமிக்கு வாங்க. நீங்க தேவகோட்டையில் நிக்கிறீங்களா? அங்க இல்லம்மா, ராம்நகர். நேத்து நான் சொன்னேன்ல, காரைக்குடி தானே சொன்னேன் நான். காரைக்குடில தான் இருக்கு, ராம்நகர்ல இல்ல. ஓகேம்மா. ஓகே, லிசன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேட்டுட்டு இருந்தோம் சக்தி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 5 6. கவர்னர்ன்றது பார்ட் 5 6. சார் பார்ட் 6 சார். பார்ட் 6 அப்படிங்கிறது இவரோட ஆர்டிகிள் என்ன? சார் 153 to 162 சார். 153 to 163 62 சார். சோ 162 அப்படின்றது எந்த அமெண்ட்மெண்ட் படி கவர்னர் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? அமெண்ட்மெண்ட் சார் 7th amendment சார். 7th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம்ப்பா? 1956. 1966 56 அப்பா? சார் 1956. 1956 அப்படிங்கிறது இல்லையா? ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவரு அவருக்கான வயது தகுதி என்ன? வயது தகுதி சார் 35 years. 35 years கம்ப்ளீட்டட் இல்லையா? சார் சோ யாரு தேர்ந்தெடுக்கிறா? ஒரு கவர்னரை தேர்ந்தெடுக்கிறது யாரு? சார் collegium. கொலிஜியம் வந்து இதுக்கு தான் வாயை திறக்க சொல்றது. இதுக்கு தான் வாயை திறங்க. President. கொலிஜியம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ரெக்கமெண்ட் பண்றது. கவர்னரை தேர்ந்தெடுக்கிறது பிரசிடென்ட் ஒன்லி. அதுக்கும் கொலிஜியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. Yes sir. President of India sir. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பரிச்சயமானதான் பாஸ் ஆக முடியும். பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க. அதுக்கு தான் நிறைய வாங்க தெரிஞ்சுக்குங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். சரி, ஒரு கவர்னர் அப்படிங்கிறவரு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல கவர்னராக தொடர முடியுமா முடியாதா? சார் முடியும் சார். முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். இவர் வந்து சொந்த மாநிலத்தவராக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது சார். இருக்கக்கூடாது. யாருங்க இப்ப தமிழகத்தினுடைய ஆளுநர்? சார் விஸ்வநாத். விஸ்வநாத் ஆர்லேக்கர் அப்படிங்கிறது இல்லையா? ஆர்லேக்கர் எத்தனையாவதுன்னு சொன்னேன்? எத்தனையாவது? இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சாரியா, கிளாஸ் கவனிக்கணும். 16வதுன்னு சொன்னேன். 16th 16வது அப்படின்றது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்டேட் பண்ணணும். சோ அடுத்து பாருங்க. ஓகேம்மா, கங்க்ராட்ஸ். வா. ஓகே, கங்க்ராட்ஸ். பதில் தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்படியே வந்து ஒரு 4 பேர் பேச விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது. பசங்கள்லாம் வாய் திறக்கிறதே இல்லை. என்ன பொண்ணுங்க நிறைய பேர் இன்னும் உள்ள இருக்கீங்க. சோ பேப்பர் நியூஸ் அப்படிங்கறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. மார்ச் 22 வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பா? மார்ச் 22 வரை தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது. தமிழகத்துக்கு எந்த பருவமழை அப்படிங்கிறது அதிகமாக பங்களிக்குதுமா? எந்த பருவ காற்று அல்லது எந்த? நார்த் ஈஸ்ட் சார். நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது எந்த பீரியட்ப்பா? அக்டோபர் டு டிசம்பர்.
அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிறது இந்த நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற பருவக்காற்று வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுப்பா? வீட்டடையும் வரும் சார். சோ பின்னடையும் பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது எந்த பீரியட்ல? ஜூன் டு செப்டம்பர். ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான நியூஸ்? ஜனநாயகம் தடுமாறும் போதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஜனநாயகம் அப்படின்னாவே டெமோக்ரஸி. அப்பா நம்முடைய பிரியாம்பிள் எந்த ஆர்டர்ல கொடுக்கப்பட்டிருக்குமா? பிரியாம்பிள் எந்த ஆர்டர்ல வச்சிருக்காங்க? SSDR சார். SSDR. மணிகண்டன் சொல்லுங்க தம்பி. SSDR அதோட அப்படியே வரிசைப்படுத்துங்க. SSDR சார் sovereign, socialist, secular, democratic, republic. எஸ், சாவரின் அப்படிங்கிறது இருக்கு, சோசலிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு, செகுலார் அப்படிங்கிறது இருக்கு, ரிபப்ளிக் சாரி டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது இருக்கு, ரிபப்ளிக் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது டெமோக்ரஸில ரெண்டு முக்கியமான தலைவர்கள் வந்து அதை கொடுத்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. வாட் ஆர் த டூ பர்சன்ஸ்? சாரி, ஹூ ஆர் த டூ பர்சன்ஸ்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஒரு ரெண்டு பேர். ஆபிரகாம் லிங்கன். இந்த ஆபிரகாம் லிங்கன் சொன்னது யாரு? சரண்யாவா? எஸ் சார். சரண்யால நல்லா தெரியுது, டெய்லி சொல்லிட்டு இருக்கேம்மா சரண்யாவை. சீக்கிரம் நீங்க எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பான்னு. சரண்யா எஸ் சார். ஏமா வாயை திறக்க மாட்டேங்கிற? பயமா? தப்பா சொல்லிடுவேணும்னு தோணுது. அப்ப தப்பா சொல்லிடுவோம்னா கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். நான் நிறைய சொல்லியிருக்கேன்ல, தப்பா சொல்லிடுவோமோனா தப்பா சொன்னாதானே சரியானதை நீங்க பெற முடியும். சரி, இப்படியே இருப்பீங்களா? தப்பா இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம இதுல அகாடமியில ஜாயின் பண்ணி? உங்க கூட படிக்கிறவங்க எல்லாம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க? உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம். சரண்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். வெதர் வி ஆர் கோயிங் டு சரியா கிவ் த ஆன்சர் ரைட் ஆர் ராங் இஸ் நாட் மேட்டர் ஹியர். ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணணும், ரெடி இருக்கணும், பரவாயில்ல தைரியமா இருக்கணும். தைரியம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருக்கிறோம், நல்ல மார்க் எடுத்திருக்கிறோம். ஸோ வரும்போது நான் ஐஏஎஸ் ஆகணும், ஸ்பெசிஃபிக் நான் ஐஏஎஸ் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்தோம். அப்பா கிட்ட நான் பேசினேன். ஸோ எவ்வளோலாம் விசாரிச்சு வந்திருப்போம் இல்லைங்களா? அப்படி வரும்போது வைக்கும்போது உங்களை சரியா வழி நடத்துறேனாப்பா? உங்களுக்கான தீனி இங்கே இருக்கா? உங்களுக்கான தீனி இருக்கா? இல்லை ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு சார், இன்னும் நிறைய நடத்துங்க, இன்னும் நிறைய எங்ககிட்ட அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை ஆர் யூ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா? எங்க சைடுல கேக்குறேன், என் சைடுல, மை சைடு அகாடமி சைடுல கேக்குறேன். சாட்டிஸ்ஃபைட் சார். சாட்டிஸ்ஃபைட்? நான் தான் சார் ட்ரை பண்ணுங்க. நான் சாட்டிஸ்ஃபைட் ஆர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆர் பார்ட்லி சாட்டிஸ்ஃபைட்? ஐ ஹவ் given. சாட்டிஸ்ஃபைட் சார். நான் தான் படிக்கணும். இல்ல, நீங்க தான் படிக்கணும். நான் மறுபடியும் கேக்குறேன், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், சாட்டிஸ்ஃபைட், பார்ட்லி சாட்டிஸ்ஃபைட்? ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் சார். ஓகே, அப்ப தைரியமா சொல்லணும், தைரியமா சொல்லணும். நீங்க தான் படிக்கணும், எஸ். ஆனா படிக்கிறதுக்கு நான் தான் சொல்றேன்ல, ரெகுலரா நம்ம கிளாஸுக்குள்ள அப்டேட் ஆயிட்டே இருந்தோம்னா உன்னால முடியும்பா சரண்யா. நல்ல கேபபிளான ஸ்டூடெண்ட் தான். பட் என்னன்னா அந்த தயக்கம், அந்த ஹெசிடேஷன், அந்த பேனிக் ஆர் ஒரு ஆங்ஸைட்டி ஆர் வந்து ஏதோ ஒரு விஷயம், அந்த ஃபியர்னஸ், அதுதான் உங்களோட முன்னேற்றத்தை தடை பண்ணுது. நம்ம சொன்னோம்ல, ஆல்ட்ரின் பார்த்தோமா? எட்வின் ஆல்ட்ரின் பார்த்தோமா? சரண்யா சார். எஸ் சார். அந்த ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் ஒரு தயங்கினாரா நிலவுல காலடி வைக்கிறதுக்கு? அவர் தானே முதல் ஆளா இருந்தாரு. அதுக்கப்புறம் தானே நீல் ஆம்ஸ்ட்ராங் இருந்தாரு. இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கறது ரெடியா இருந்தாரு. ஆனா அந்த அது எட்வின் ஆல்ட்ரின்றவர் கொஞ்சோண்டு தயங்கினாரு. யாரு பாப்பா வரலாறுல முதன்மையாக பேசப்படுறது? ஆட்வின் எல்ட்ரினா நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்ப அந்த பயத்தை விடுங்க, அந்த தயக்கத்தை விடுங்க, பயத்தை விடுங்க, தயக்கத்தை விடுங்க. இங்க பயத்தை தயக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம யூபிஎஸ்சி இன்டர்வியூல இருக்கோம் இல்ல, நம்ம ப்ரிப்பரேஷன் ஆர்லான்னு இருக்கோம். டூரிங் தி ப்ரிப்பரேஷன் ஆர் வி ஷுட் அவாய்ட் அந்த ஃபியர்னஸ், அந்த ஹெசிடேஷன், இந்த ஆங்ஸைட்டி, அந்த பேனிக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு பரவாயில்ல அடிச்சு பாக்குறேன், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருங்க. சோ அந்த ரெண்டு பேர் சொல்லுங்கப்பா. சரண்யா, யாரு? ஆபிரகாம் லிங்கன் சொன்னாங்க சார். ஓகே. அவங்க வந்து கவர்மெண்ட்ட வந்து ஆஃப் த பீப்பிள், ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார் இல்லையா? ஆபிரகாம் லிங்கன். சரி, ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு கூற்று நான் அடிக்கடி கிளாஸ்ல சொன்னது உண்டு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கூட சொன்னேன் நான், அல்லது அவர் பதவியேற்ற கொண்ட நாள் கூட நான் சொன்னேன். என்னது அது? வறுமையோடு சம்பந்தப்பட்டது. அடிக்கடி சொல்லுவேன் கிளாஸ்ல. ஏழையா பிறந்தது தப்பு கிடையாது, ஏழையா ஆகிறது தப்புன்னு சொல்லிருப்பாங்க. ஆமா, நீங்க ஏழையாக பிறந்தீர்களானால் அது உங்களுடைய குற்றம் அல்ல. ஆனா ஏழையாகவே இந்த மண்ணுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய குற்றம்.
If you born as a poor, that is not your mistake. If you die as a poor, that is your mistake. Am I right? Yes, sir. நீங்க physics அப்பா? Yes, sir. Physicsல ancillary mathematics படிச்சீங்களா? chemistry படிச்சீங்களா? Mathematics, sir. Mathematics. chemistry plus 2 வரைக்கும் படிச்சு First year mathematics வரும், second year வந்து chemistry வரும், sir. அப்ப chemistry உங்களுக்கு alliedல வந்திருக்கு, ancillaryல இருந்திருக்கு. Yes, sir. கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இங்க நமக்கு டெமோக்ரஸியோட சம்பந்தப்படுறாரு. யார் அவரு? Sorry, sir. சாரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ப்ரொஃபசர் ஷீலே சார். ப்ரொஃபசர் ஷீலே. ப்ரொஃபசர் ஷீலே அங்க கெமிஸ்ட்ரியில எதோட சம்பந்தப்படுறாருப்பா? ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர். ஆக்சிஜன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது டிஸ்கவர்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா, இன்வென்டட் அப்படி சொல்லுவீங்களாப்பா? டிஸ்கவர்ட் சார். டிஸ்கவர்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன்? இன்வென்ஷன்னா அவங்களே புதுசா உருவாக்குறது சார். Yes. டிஸ்கவரினா ஏற்கனவே இருக்கிற பொருளை கண்டறியது சார். Give an example. Give an example for the two and the second. அந்த ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா? எஸ் சார். இப்ப வந்து லைட், பல்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து இன்வென்ஷன் சொல்லுவாங்க சார். Yes. அப்புறம் சூரிய ஒளியில இருந்து போட்டோசிந்தசிஸ் வருதுன்றத டிஸ்கவர்னு சொல்லுவாங்க சார். இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எஸ் சார். அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கறதுல எந்த எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுப்பா? ஆர் யூ ஃப்ரம் சயின்ஸ் பேக்ரவுண்ட்? சன்லைட் வந்து பயோ எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் சார். எஸ், அதாவது லைட் எனர்ஜி. அந்த லைட், அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, எஸ் சார். லைட் எனர்ஜி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயோ எனர்ஜி அப்படிங்கிற உயிரி ஆற்றல் அப்படிங்கிற உயிர் வேதியியல் ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஆர் யூ ஃப்ரம் பயோ கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட்? எஸ் சார், பயோகெமிஸ்ட்ரி சார். சோ போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா, அதனால என்ன சொல்லலாம், சிந்தசிஸ் அப்படின்னாவே இணைப்பாப்பா. எஸ் சார். ரெண்டு இணையுது. ஓகே, குட். ஜனநாயகம். அதனால சரண்யா, சோ இணையில இருந்து சார் நான் சொல்றேன் சார், ரெடியா இருக்கணும். சரண்யாவுக்கு, சக்திக்கு நல்ல தைரியமா பேசுப்பா. Yes, sir. அம்மா உன்னை விட நான்லாம் வந்து பயங்கரமான ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்தவன், புரியுதா சரண்யா? அடிப்படை வசதியே இல்லாம தெருவிளக்குல படிச்சு, குடிசை வீட்டுல படிச்சு, அதை விட நீங்க எப்பயாவது நீங்க வந்து நல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கு உலகம். இன்னைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கலாம், அல்லது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நான் படிக்கும் போதெல்லாம் அப்படி இல்லப்பா. என்ன குரூப் படிச்சா நம்ம டாக்டர் ஆக முடியும்னு கூட தெரியாது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த நானே, சரியா, தெருவிளக்குல தான், குடிசை வீட்டுல தான். ஸோ ஊர்லேயே டாக்டரேட் நான் தான். எங்க ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அப்படிங்கிறது நான் தான். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பிரின்சிபல் ஆனது. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைச்சது, இந்த மாதிரி. ஸோ அது மாதிரி முதல் நபரா நம்ம இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க சரண்யா, பயப்படக்கூடாது. தைரியமா பேசுமா. ஏதாவது இவ்வளவு லிமிட்ல தான் பேசணும்னு சொல்லிட்டு எதுவும் மெடிக்கேஷன் இருக்கீங்களா? இவ்வளவு சவுண்ட் தான், இவ்வளவு டெசிபல்ல தான் பேசணும்னா நீங்க பிசிக்ஸ் தானே? Yes, sir. சவுண்டோட யூனிட் என்ன? Hertz, sir. ஹெர்ட்ஸா? அதிர்வெண். அது அதிர்வெண் அப்படிங்கிறது ஹெர்ட்ஸ். சவுண்ட் அப்படின்னு சொன்னாவே டெசிபிள்மா, டெசிபிள். Yes, sir. சரி, சவுண்ட பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? Sorry, sir. அக்கோஸ்டிக்ஸ். இப்படிதான் படிக்கணும் சரண்யா. இப்ப நான் பேசுறேன் பாருங்க, அக்கோஸ்டிக்ஸ். சவுண்ட பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு அக்கோஸ்டிக்ஸ். சவுண்ட் அப்படின்ற யூனிட் வந்து டெசிபிள். ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை ஹெர்ட்ஸ் முதல் இத்தனை ஹெர்ட்ஸ் வரை, 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரையா நம்மளுடைய ஆடியபிள் சவுண்ட்ன்றது. 20 to 20,000. இதுக்கு மேல போச்சு அப்படின்னா அல்ட்ராசோனிக். இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ராசோனிக். கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பிசிக்ஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். Yes, sir. பேசணும். ஒரு நல்ல இடத்துல படிக்கிறோம், நம்ம நல்லா லீட் பண்றாங்க. இல்ல நான் உன்னை திட்டுறேனாமா, காயப்படுத்துறேனா? Yes, sir. சாரிமா. எதுவும் திட்டுறேனா, காயப்படுத்துறேனா சாரி கேட்டுக்கிறேன். இல்ல சார். ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இதுல என்ன சார் அப்படின்னா, உலக வானிலை ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிறது, வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். யாராவது ஜியோகிராபி படிச்சவங்க உள்ள இருக்கீங்களா? அஜேஷன் ப்ரொஃபசர் தெரியலாம், தெரிஞ்சுக்குங்க. அஜேஷன் ப்ரொஃபசர் யாராவது ஜியோகிராபி படிச்சவங்க இருக்கீங்களா? இந்த குரூப்ல இணைஞ்சிருக்கீங்களா? இப்போ கிளாஸ்ல இருக்கீங்களா? இல்ல யாராவது என்கிட்ட ஜியோகிராபியை பத்தி கேளுங்க சார், இதை பத்தி தெரிஞ்சா நான் சொல்றேன், தெரியலாம் தெரிஞ்சுக்கிறேன். சார் என்கிட்ட கேளுங்க சார். கயல்விழி. ஓகே, குட், கங்க்ராட்ஸ்மா. ஸோ இந்த வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த WMO அப்படிங்கிறது வேர் இட் இஸ் லொகேட்டட், எங்க இருக்குப்பா? ஜெனீவா சார். ஜெனீவா அப்படிங்கறது சுவிட்சர்லாந்து சொல்லிட்டு தான் ஜெனீவா சொல்லணும். எஸ் சார், சுவிட்சர்லாந்து ஜெனீவா.
சுவிட்சர்லாந்து ஜெனீவா அப்படிங்கிறது வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அங்க வந்து எல் நினோ அப்படின்றத ஒரு இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த எல் நினோ அப்படிங்கிறது வந்து யாருமா பேர் வச்சா, அது எந்த நாடு அல்லது என்ன பேர்ல அழைக்கப்படுது எல் நினோ அப்படின்றது? அது பேர் வச்சது யாருன்னு எனக்கு தெரியல சார். ஆனா கான்செப்ட் மட்டும் தெரியும் சார். இல்ல அந்த கான்செப்ட் அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். சார் ஏற்கனவே இருக்கிற அந்த பசிபிக் ஓஷன்ல வந்து ஹீட் ஆகும் சார். Okay. அது இருக்கிற ஹீட்டை விட அதிகமான ஹீட் இருந்துச்சுனாக்கா இங்க இருக்கிற வெப்ப காற்றுல இங்க இருக்கிற அந்த குளிர் காற்றுல அங்க போறதுனால நமக்கு மழை வராம போயிடும் சார். ஓகே. நம்ம இந்தியன் ஓஷனுக்கு இங்க வந்து இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது, இது எல் நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இது வெதரா, கிளைமேட்டா ஆர் சீசனல் சேஞ்சஸா, வாட் இஸ் இட்? இது கிளைமேட் சேஞ்ச் சார். இது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னாவே மோர் தேன் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம்? 20 to 30 இயர்ஸ்க்கு மேல சார். 20 to 30 இயர்ஸ். ஸோ இந்த எல் நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? நமக்கு வறட்சி ஆயிடும் சார். டிராட் அப்படிங்கிற வறட்சி அப்படிங்கிறது நிறைய நாடுகள்ல நிறைய பேர்ல அழைக்கப்படும் இல்லையா? நம்ம ஜியோகிராஃபில அது ஒரு முக்கியமான படமா படிச்சிருப்பீங்களப்பா? எஸ் சார். அப்ப இந்த எல் நினோ எச்சரிக்கை அப்படிங்கறது பாருங்க, ஐரோப்பிய மையம் வெளியிட்டு இருக்கும் அறிக்கை நேரடியாகவோ எல் நினோ எச்சரிக்கை எழுப்புகிறது. 22% சூப்பர் எல் நினோவுக்கும் 80% வலிமையான எல் நினோவுக்கும் 98 மிதமான எல் நினோவுக்கும் இந்த ஆண்டில் வாய்ப்பு இருப்பதாக அறிக்கை எழுதி வச்சுங்க. இந்த ஆண்டு எல் நினோ எஃபெக்ட் என்ன சார் வேர்ல்டு அஃபெக்ட் பண்ணுது? 22% அப்படிங்கிறது சூப்பர் எல் நினோ வாங்க. 22%. இதெல்லாம் ஜியோகிராஃபி இருக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ல சேர்ந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தான். அம்மா யாராவது அஜிஷன் ப்ரொபோசல்ல இணைஞ்சிருக்கீங்களா ப்ளீஸ்? யாராவது ஒருத்தர் எஸ் சார் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க. எஸ் சார். முத்தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். முத்தமிழ் உங்களுக்கு இந்த 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 வகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்ல வேஸ்டா நான் வந்து உங்களை தேவையில்லாத நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். முத்தமிழ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைக்கிறேன். சாரி எஸ். எஸ் சார். நிர்மலா தமிழ்ங்க சார். ஸோ முத்தமிழ் நீங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எஸ் சார். அப்பா வந்து தலைமை ஆசிரியர். அப்பா வந்து தலைமை ஆசிரியர். எஸ் சார். ஸோ நீங்க தமிழ் நான் கூட கேட்டேன். முத்தமிழ் நேற்று முதல் நாள் நான் கேட்கும்போது சொன்னீங்க இயல் இசை நாடகம்லாம் சொன்னீங்க இல்ல? எஸ் சார். ஓகே. நிர்மலா பேசிட்டு இருக்கீங்க. நிர்மலா ஃப்ரம் ஈரோடா இதுவாமா நீங்க? கிருஷ்ணகிரி சொன்னீங்க. கிருஷ்ணகிரி. நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழ் அப்படிங்கறத உங்க பள்ளிக்கல்வித்துறையோட சம்பந்தப்பட்டதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த வகுப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்கா? இந்த வகுப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்கா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆமாங்க சார். நீங்க क्वेश्चन கேக்குறதெல்லாம் நாங்க ஒரு முறை அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க? உங்க பிள்ளைங்க எல்லாம் நிர்மலா மேம் சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க? என் பசங்க வந்து ஒருத்தன் +2 படிக்கிறாங்க சார், ஒருத்தன் 10th படிக்கிறாங்க சார். ரெண்டு பேருமே போர்டு எக்ஸாம் எழுதுறாங்கல்ல? ஆமாங்க சார். பிள்ளைங்களை இப்படி படிக்க சொல்லுங்க, இப்படி படிக்க சொல்லுங்க. மார்க் வாங்குறது மாத்திரம் முக்கியம் இல்ல. +2லயோ 10thலயோ மார்க் வாங்குறது முக்கியம் இல்ல. இப்ப நம்ம அப்டேட் இருக்கு இல்லையா? இனிமேலாவது, இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை, இனிமேலாவது இப்படி அப்டேட் பண்ண சொல்லுங்க. பேப்பர் ரீட் பண்ண சொல்லுங்க. நிறைய அப்டேட் நாலேஜ் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக சொல்லுங்க. எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க, கத்துக் கொடுங்க. ஓகேவா நிர்மலாமா? கத்துக் கொடுங்க. ஓகே. ஓகேமா. ஸோ எல் நினோ அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல வந்து எல் நினோ அப்படிங்கிறது ஸோ நம்ம இந்த வேர்ல்டுல அப்படிங்கிறது 3 அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பாக ஸோ 22%, 80% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 98% அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருந்தோம். 1950 முதல் இந்தியாவில் காணப்பட்ட 15 பருவநிலை மாற்றத்தால் வறட்சி உருவான ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் எல் நினோ ரொம்ப கடுமையாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. எல் நினோ மூலமா. அப்ப எல் நினோ அப்படின்னாவே இந்தியாவுக்கு வறட்சி, வறட்சினாவே டிராட், டிராட்னாவே DROUGHT, அதான் வந்து டிராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இந்த கட்டுரை இது வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்வியூல இது சம்பந்தமா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த கார்ட்டூன் அப்படின்னாவே ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம தமிழகத்துல யாருங்க கார்ட்டூனை முத அறிமுகப்படுத்தணும்? ஆல்ரெடி நம்ம பாரதியார் அப்படிங்கிறவர் தான் கார்ட்டூன் அப்படிங்கறத முத. அதே மாதிரி புது கவிதைக்கு வித்திட்டவர் அப்படின்னு கேட்டாலும் பாரதியார் தான் எடுத்துக்கணும். பாரதியார் புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதே போல இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது RK நாராயணன், RK லட்சுமணன் இவங்கெல்லாம் அந்த பிரதர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஒரு வலு சர்ப்பம் பாக்குறீங்க. ரஷ்யா உக்ரைன் போர்ன்ற ஒரு வலு சர்ப்பம் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா US இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது ஒரு வலு சர்ப்பம் இருக்குது. சோ இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் அப்படிங்கிற ஒரு வலு சர்ப்பம் இருக்குது. சோ இங்க கீழே உட்காந்து ஒருத்தர் மகுடி ஊதிட்டு இருக்காரா பாக்குறீங்களா? அப்ப இங்க போர் நடந்துட்டு இருக்கு.
ஸோ ஆக்சுவலா ரஷ்யா உக்ரைன் போர் நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருக்கு. இங்கிட்ட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் நேற்றுக்கு மாத்திரமே 40 பேர் 400 பேர் இறந்தாங்கன்னு சொன்னாங்க ஆப்கானிஸ்தான்ல. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மக்களை ஸோ இந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை ஏப்ரல் 9க்கு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம். இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் அப்படின்னா எந்த அந்த நீதிபதியோடு சம்பந்தப்பட்டதுப்பா? ஜிஆர் சுவாமிநாதன். ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2004. 2004 அண்ணாமலை வாய்ஸ் திறக்கிறாப்ல இருங்க, வாய்ப்பு கொடுப்போம். 2004 வேற ஏதாவது அசோசியேட் பண்ண தம்பி அண்ணாமலை. 2004 மதுரை உயர்நீதிமன்ற கிளை. வேற என்னப்பா இருக்கு 2004ல? குயிக்கா. சுனாமி ஏற்பட்டது. சுனாமி அப்படிங்கிறது எந்த நாடு பேர் வச்சது? ஜப்பான் தான் பேர் வச்சுச்சு. ஹார்பர் வேவ்ஸ் அப்படிங்கிற துறைமுக அலை, ஹார்பர் வேவ்ஸ். யார் பாப்பா ஜப்பானுடைய முதல் அந்த பெண் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டது? ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் சனை தகாய்ச்சி இல்லையா? சனை தகாய்ச்சி. மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, 2வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். சனை தகாய்ச்சி அப்படிங்கிறது. ஓகே, கங்க்ராட்ஸ் தம்பி, கங்க்ராட்ஸ். ஓகே, எந்தெந்த ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அர்ச்சனா பட்நாயக் நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரியா தமிழ்நாட்டோட. சார், தேர்தல் ஆணையத்தை பத்தி என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். நியூ ஒன், புதிதாக இருக்கிறவங்க. ஆதித்யா சொல்லுப்பா. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாவே எந்த பார்ட் தம்பி? பார்ட் 15. நல்லா தெளிவா பேசுப்பா. ஆர்டிகிள் என்னப்பா? 324 இருந்து 329. 324 இருந்து 329. எத்தனை ஆணையர்கள் இருப்பாங்க தலைமை தேர்தல் ஆணையர் உள்பட? 3 சார். அங்க 3 பேர் அப்படிங்கறதுல தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ஞானேஷ்குமார் அப்படின்றவர் இல்லையா? அந்த 2 ஆணையர்கள் பேர் என்னப்பா? எஸ் சாகர், விவேக் ஜோஷி. ஷாகரா? சாந்து சார். எஸ் எஸ் சாந்து அண்ட் விவேக் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது தமிழகத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எந்த ஆர்டிகிள் பா? 243. நேத்து கூட சொன்னோம் 243. 243 அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸா இருக்கு? பீகாரோட கேபிட்டல் சிட்டி? பாட்னாவோட பழைய பெயர்? பாடலிபுத்திரம். எந்த யாருடைய தலைநகராக விளங்கியது? புத்தர் அப்படின்னு சொல்ல. குப்தர்கள். எஸ், குப்தர் அப்படிங்கறத வம்சத்தை தோற்றுச்சவர் யாரு? ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ 2வது தலைநகரம் எது? குப்தருடைய 2வது தலைநகரம் உஜ்ஜயினிக்கு மாத்தினது யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். யாராவது ஹிஸ்டரி மேஜர்ல இருக்கீங்களா? அஜிஷன் ப்ரொஃபசர், நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நோபடி இஸ் தேர். யாருங்க? சார் வணக்கம் சார், ஜனார்த்தனன். ஜனார்த்தனன், ஆர் யூ ஃப்ரம் ஹிஸ்டரி மேஜர்? எஸ் சார். சும்மா கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா இல்ல அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களா? சார் கேட்கலாம் சார். கேட்கலாமா? அந்த குப்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சார். குமாரகுப்தர் சார். அந்த குமாரகுப்தர் எந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சாரு? விக்ரமசீலா சார். விக்ரமசீலா கிடையாது சார். நாலந்தா சார். சாரி சார். நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்ட நூற்றாண்டு எது? I can't remember சார். So you shouldn't remember, sorry, you can't remember அப்படிங்கறது. சோ தற்போதைய நிலை என்ன? நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன? I can't update சார். அப்டேட் ஆகணும். நிச்சயமா அப்டேட் ஆகணும். ரீசெண்டா பிரதமர் மோடி கூட அதை திறந்து வச்சிருக்கிறாரு. சோ அங்கே உள்ள பழைய நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த நிகழ்வுகள் இப்ப எப்படிலாம் எவ்வாறு புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மிஸ்டர் ஜனார்த்தனன் சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்த ஏதாவது 2 பேர் முக்கியமான அந்த ஐகானிக் பர்சன் சொல்லுங்க. 2ஆம் தன்வந்திரி, அமரசிம்ஹா, பாஹியான் அப்படிங்கிறவர் அவருடைய அவையில் இல்லையே. அவர் அவருடைய அவையில் இல்ல. அவரு சும்மா சுத்தி பார்க்க வந்தவர். பாஹியான்,
சரகர், சுஸ்திரர், சரியா? சரகர் இருக்காரு, சுஸ்திரர் இருக்காரு, காளிதாசர் இருக்காரு, ரொம்ப முக்கியமா காளிதாசர். எஸ் சார். ஓகே, தன்வந்திரி அப்படின்னு சொன்னா he is related with மெடிசன் சார். மெடிசின், மருத்துவம் அப்படிங்கிறது. எங்க நீங்க ஆக்சுவலா வந்து வேத காலம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் பற்றி இருந்த அந்த இது அது வேத காலத்துல வேதங்கள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை? சும்மா பேசிக்கா தான் கேக்குறேன் ஜனார்த்தனன், சும்மா பேசுவோம். 4 சார். அந்த 4 வேதாஸ் அப்படிங்கறது லிஸ்ட் பண்ணுங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வணா சார். ரிக், யசுர், சாம, அதர்வண அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின் வேதாஸ் அப்படின்னு இருந்திருக்கும். உபவேதாஸ் சொல்லுங்க. Suddenly I can't remember, sir. ரிமெம்பர் ஆக மாட்டேங்குது. சொல்லுங்க, நம்ம பிள்ளைங்க சொல்லுங்க, உபவேதங்கள் சொல்லுங்க. ஜனார்த்தன் அவருக்கு ரீகால் பண்ணுங்க. சில்ப வேதம், சில்ப வேதம், காந்தர்வ வேதம், ஆயூர் வேதம், தனூர் வேதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, sir, படிச்சேன் சார். ஆயூர் வேதம் அப்படிங்கறதானே மருத்துவம். மருத்துவம் சார், ஆயுர்வேதம். தனூர் வேதம்னா போர் பயிற்சி இல்லையா? தனூர் வேதம்னா போர் பயிற்சி. காந்தர்வம், கட்டட சில்ப வேதம்னா கட்டிடக்கலை, ஆர்கிடெக்ட். காந்தர்வம் மியூசிக் சார். ஓகேங்க. இதுல முகல் எம்பரர்ஸ்ல குறிப்பாக யாரு வந்து பாத்தீங்கன்னா பொறியாளர்களின் அப்படிங்கறது வந்து இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்ட்ல இவர் வந்து பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாஜகான் சார். ஏன்? So many of the top buildings sir, and also that so many of the people are architects. பாரதிய நாட்டுல இருந்து கொண்டு வர சார். ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தாரா? சார் அந்த அந்த தலைமை சிற்பி யாருன்னு தெரியுமா? ஆக்சுவலா தலைமை ஆர்கிடெக்ட் அந்த தாஜ்மஹால் வடிவமைச்சதுல தலைமை சார். உஸ்தாத் இசா இல்லையா? சார் அவர் எந்த அந்த மாதிரி இருக்க ஒரு நேஷன்? I can't remember sir. Suddenly I can't remember. சரி, ஓகே. இப்ப அந்த முகல்ஸ் கார்டன் அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சா அவங்களுடைய பீரியட்ல? முகல்ஸ் கார்டன் அப்படிங்கிறது இருந்துச்சா? முகலாயர் தோட்டம், முகலாயர்களுடைய தோட்டம் டெல்லியில பார்லிமெண்ட்ல இருந்தது. சார் அந்த பார்லிமெண்ட்ல இப்ப முகலாயர்கள் தோட்டம் அப்படிங்கிற முகல்ஸ் கார்டன் இப்ப என்ன பேர் மாத்திருக்காங்க? தெரியல சார். ஷாலிமர் பாக்குன்னு தான் படிச்சிருக்கேன் சார். அந்த சாலிமர் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா பேர் மாற்றப்பட்டிருக்கு. சோ என்ன பேர் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. சரியா? வரலாறு அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமானது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். எந்தெந்த ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம்? ஓகே, தேங்க்யூ சோ மச். ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? அதுவே பெரிய விஷயம். ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? சோ எந்தெந்த ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம்? யாருமா? அந்த நேம் சேஞ்ச் பண்ணது அட்மிட் உதயனா சார்? ஆமாப்பா, அட்மிட் உதயன். நம்ம ரெண்டையும் பார்த்துருக்கோம். கரண்டா பேசலாம். உதயன், எஸ். ஓகே, கங்க்ராட்ஸ்மா. சரண்யா தானே? ஆமா சார். பாத்தீங்களா, மத்தவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற போது நம்ம சொன்னதானே தெரியுது. தெரியப்படுத்தணும். மானிய கோரிக்கைகள், மக்களவை ஒப்புதல். யாரு பேசுவா? மக்களவை பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் வாய்ஸ் கொடுக்காதவங்க கொடுங்க. வாய்ஸ் கொடுக்காதவங்க வேற யாருமே இல்லையா? எல்லாருமே பேசிட்டீங்களா நம்ம அகாடமியில? சார் தினேஷ்குமார் சார். தினேஷ்குமார் பேசுப்பா. மக்களவை அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கு தினேஷ்? சார் 550. 550 அப்படிங்கறது வந்து டோட்டல்ல இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா? 543. 543 அப்படிங்கறதுல 543 பேர் அப்படிங்கறது இல்லையா? சோ அதுல தமிழகத்துல இருந்து எத்தனை பேருமா? தமிழகத்துல இருந்து எத்தனை பேர் தினேஷ்? 6 பேர் சார். அது ராஜ்யசபாவுக்கு இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க 6 பேர். ஓ, தெரியல சார். ஓகே, சோ தமிழகத்துல இருந்து மொத்தம் 38 பேர். ஓகே சார். ராஜ்யசபாவுக்கு 19 பேர். மக்களவை அப்படிங்கறதுல இப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கரா இருக்கா? ஓம் பிர்லா சார். ஓம் பிர்லா. ஏன் இப்ப நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வந்தாரு? கவர்னர் ரிமூவ் பண்ண சொல்லி ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுக்க சொல்லி கவர்னரை நீக்க சொல்லியா? அவரை நீக்க சொல்லி? அவர் நீக்கிறதுக்காக சார். சபாநாயகரை நீக்க சொல்லி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் அப்படிங்கறது தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அப்படி தீர்மானம் கொண்டு வந்ததுல ஒரு எத்தனையாவது நபர்? 4வது நபர்.
சார். 4வது நபர். இதுக்கு முன்னாடி 3 பேர் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட முதல் நபர் யாரு? ஜிவி மௌலாங்கர். ஜிவி மௌலாங்கர், கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர் அப்படிங்கிறவர். சோ இப்ப இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் எந்த ஸ்டேட்ல இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? ராஜஸ்தான் கோட்டா. ராஜஸ்தான் கோட்டா அப்படிங்கிறது. ராஜஸ்தானோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் என்ன சிட்டின்னு அழைக்கப்படுது? பிங்க் சிட்டி. பிங்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அது மாதிரி இருக்கக்கூடிய இளம் சிவப்பா? எஸ் சார். சோ எந்த மாநிலம் அப்படிங்கிறது பெண்களை பாதுகாப்பதற்காக பிங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத செயல்படுத்துது? தமிழ்நாடு. இல்ல அது வந்து கேரளா. நம்ம இதுல பிங்க் பஸ் போகுது, பிங்க் ஆட்டோலாம் இருக்கு. மகளிர் முன்னேற்றத்திற்காக மகளிர் விடியல் பயணம் ஒண்ணு இருக்கா? எஸ் சார். ஓகே தம்பி, நீங்க இங்க பாக்குறீங்க 2 எதிர்க்கட்சி தலைவர்களை பாக்குறீங்க. ஒருத்தர் கை கட்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் கீனா அப்சர்வ் பண்றாரு. இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரு? இவங்களை பத்தி பேசுங்க. ஒருத்தர் ராகுல் காந்தி சார். ஓகே, எதோட எதிர்க்கட்சி தலைவர் இவரு? இன்னொருத்தர் லோக்சபாவோட ஆப்போசிஷன் பார்ட்டி சார். சோ அது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஃப்ரம் லோக்சபா, ரைட்? வாட் அபௌட் லோக்சபா? பிசைட்ஸ் அவர் அருகாமையில் இருக்கிறவர் இன்னொருத்தர் மல்லிகார்ஜுனா கார்கே. மல்லிகார்ஜுனா கார்கே அப்படிங்கிறவர் எதற்கான எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு? ராஜ்யசபா. ராஜ்யசபால மொத்தம் எத்தனை சீட்டுப்பா? ராஜ்யசபால மொத்தம் எத்தனை சீட்டு? 250. 250ல இப்ப இருக்கிறது 245. 245. தமிழகத்திலிருந்து இருந்து தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அதான் சார் 6 பேர். அந்த 6 பேர் நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க, 6 பேர் தான். அந்த 6 பேருக்கான பதவி காலம் 2 years. 6 வருஷம் தம்பி. 5 தப்பு, 2 தப்பு, அதுல கன்ஃபார்ம் வேற என்ன தினேஷ்? 6 வருஷம்ப்பா. ஓகே சார், ஓகே சார். 6 வருஷம். ஆமா, 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் 6 வருஷம் முடிஞ்ச பிறகு 3ல 1 பங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 6 வருடம் முடிந்த பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. சரி, குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தம்பி தினேஷ்? தெரியல சார். 12 பேர். 12 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பிரசிடென்ட் ராஜ்யசபாவுக்கு. புதிய பொறுப்புகள் பங்களிப்புகளின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேற்காசியாவிலிருந்து இந்தியா திரும்பிய 2.6 லட்சம் 2.2 லட்சம் 2.6 லட்சம் பயணிகள் வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் எந்த அவையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? ராஜ்யசபால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜ்யசபாவோட தற்போதைய சேர்மன் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எந்த ஸ்டேட்டுப்பா? தமிழ்நாடு சார். தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட்? கோயம்புத்தூர் அப்படிங்கறதுல சமீபத்துல யாருடைய சிலை திறக்கப்பட்டது? ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் எந்த வருஷம் பிறந்தாரு? 1893 சார். 1893ல யாருப்பா திருமணம் பண்ணிக்கிட்டா? சரோஜ் நாயுடு. 1893ல யாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா? காந்திஜி. அமெரிக்காவுக்கு போனது யாரு? விவேகானந்தர் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்தது யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சோ 1893ல கணபதி பெஸ்டிவல் வச்சவர் பாலகங்காதர் திலகர். சோ ஈரான் உளவு அமைச்சர் இஸ்ரேல் தாக்குதலில் கொலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். இஸ்ரேலுடைய பிரதமர் யாருப்பா? சோ இஸ்ரேலோட பிரதமர் அப்படிங்கிறது பெஞ்சமின் நெதன்யாகு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்வீட்டில இருக்கேமா? ஸ்வீட் இருக்கீங்களா? இல்ல. தவமணி இல்ல. எஸ் சார், இருக்கேன் சார். தவமணிலாம் வாய் திறக்கணுமே. எஸ் சார். எஸ். திவ்யா இருக்கேன் சார். சோ எப்பயாவது ஒரு முறையாவது வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல சார். என்ன கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாதுமா, வேடிக்கை பார்த்துட்டே இருக்க கூடாது. இந்தியாவில் 40% பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆய்வில் கவலைக்குரிய தகவல். இந்த கவலைக்குரிய தகவலுக்குள்ள நீங்களும் இருக்கணுமா? இருக்கக்கூடாதுன்னா வாய் திறந்து பேசுங்க. இந்தியாவில் 40% பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லையா? ஸோ அப்போ நான் பார்க்கணும். எல்பிஜி
இந்த எல்பிஜி விநியோகம் பாதிப்பால் மார்ச்சில் நுகர்வு 17% சரிவுன்னு சொல்லியிருக்காங்க. எல்பிஜி. So what is the expansion of LPG? liquefied petroleum gas. கூட்டத்தோட சொன்னா எல்லாரும் சொல்றீங்க, எல்லாரும் வயத்த இருக்கிறீங்க. கங்க்ராட்ஸ் சார். என்ன கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க திவ்யா சொல்லுமா. கெமிஸ்ட்ரி தானே திவ்யா? திவ்யா கெமிஸ்ட்ரி நல்லா கிளியரா இருக்கணும். கிளியரா சொல்லுங்க பாப்போம். ஏதோ நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆகுது, ஏதோ நெட்வொர்க் சம்திங் வருது. எல்பிஜியோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. liquefied petroleum gas sir. So liquefied petroleum gas அப்படிங்கிறது the composition of அதுல சேர்ந்து இருக்கக்கூடிய yes sir. propane propane and butane sir. so propane N-butane, n butane அப்படிங்கிறது இல்லையா? propane n butane. So Yes, sir. LPG is used gas sir. cooking gas. cooking gas sir. வெறும் கேஸ்ன்னு சொல்லக்கூடாது கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, புரியுதா? okay இப்போ sir. மீத்தேன் இருக்கு, அதுவும் கேஸ் தான். ஸோ நைட்ரஜன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இது குக்கிங் கேஸ், சமையல் எரிவாயு Okay, sir. அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சமையல் எரிவாயு yes அப்படிங்கிறது. sir. ஓகே, கெமிஸ்ட்ரி அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு நபர் பார்த்தோம், அசோசியேட் பண்ணி பார்த்தோம் டெமோக்ரஸியோட. யார் அவரு? yes sir. ஷீலே sir. ஷீலே. ஆக்சிஜனுக்கு சொன்னோம் sir. ஆக்சிஜன் அப்படிங்கிறது லவாய்சியர் சம்பந்தப்படுவாரு, ஷீலே சம்பந்தப்படுவாரு இல்லையா? இன்னைக்கு ஒரு முக்கியமான மார்ச் 15 ஒரு முக்கியமான நாள் சொன்னேன். என்ன நாள் அது? மார்ச் 15 கன்சியூமர் டேமா? இது உகாதி சொன்னீங்க. அது உகாதி வந்து இன்னைக்கு, அது மார்ச் 19. நான் கேட்டது மார்ச் 15 வேர்ல்டு கன்சியூமர் டே. yes sir. வேர்ல்டு கன்சியூமர் டே இந்தியாவில் டிசம்பர் 24. இந்தியாவில் டிசம்பர் 24. பாருங்க, பேன் கார்டு. ஓகேவா, மீட் பண்ணிக்கப்பா. தேங்க்யூப்பா. ஸோ பேன் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் மட்டும் போதாது. ஏப்ரல் 1 முதல் புதிய விதி அமுலா. ஏப்ரல் 1 முதல் புதிய விதி அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் ஏப்ரல் 1ல இருந்து அமுலாகுதாப்பா இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது. yes sir. ஓகே, இதழியல் வரலாற்றில் மைல்கல் ஈகை பெருநாள் மலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதழியல்லாவே ஜேர்னலிசமா? yes sir. இதழியல் அப்படின்னு சொன்னாவே ஜேர்னலிசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே குட். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஓவர். ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது கன்டினியூ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற யாருங்க வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல இணைஞ்சிருக்கிறது? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் அந்த கிளாஸ் இணைஞ்சிருக்கேன் சார் அப்படின்றவங்க. இல்லம்மா, நல்லா உங்களுடைய நெட்வொர்க் சரியா இல்ல, குறைன்னு கேக்குது. என் சைட்ல கிளியரா இருக்கா? clear ஆச்சு சார். தம்பி நீங்க பேசாதீங்க தம்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உள்ளவங்க பேசட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். மீனாட்சி சுந்தரி ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, பயோகெமிஸ்ட்ரி ஃப்ரம் சென்னை, ஆல்ரெடி நிறைய முறை பேசியிருக்கீங்க. ஓகே குட். அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சந்தன தேவி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்க பேர் என்னமா? சந்தன தேவி சார். சந்தன தேவி. சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இல்ல. இந்த வீட்ல ஏதோ உருட்டுற சவுண்ட்லாம் கேக்குது. சந்தன தேவி இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றீங்களா இல்ல ஆல்ரெடி 10 டைம்ஸ் நாங்க அட்டன் பண்ணிடுவோம்? ஐயோ, லாஸ்ட் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். அதுல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நல்லா பேசி முடியுங்க, நல்லா கோர்வையா பேசுங்க. ஒரு இன்டர்வியூல பேசுற மாதிரி பேசுங்க, கோர்வையா. ஏதோ பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட தெரிஞ்சவர்கிட்ட பேசுற மாதிரி, பேனல்ல பேசுற மாதிரி பேசுங்க. ஓகே, சோ யூ ஹேவ் அட்டெண்டட் ஒன்லி ஒன் டைம்? ஓகே, எஸ் சார். Yes sir. So what is your opinion about YOO's our Tendala AS Academy proceedings? வெரி சூப்பர் சார். இப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கறது, நம்ம பண்ற ஆன்சர்ல இருந்தே அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறது ஐடியா இப்பதான் சார் எனக்கு கிடைச்சிருக்கு. So tell me about yourself. உங்களை பத்தி எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. சந்தான நேம் என்னமா? தேவி. சந்தன தேவி சார். சந்தான தேவி. உங்க tell me about yourself. தேவி. Yeah, Sandana Devi, tell me about yourself. Introduce yourself. I am Sandana Devi from Tenkasi district. I did a BSc in Computer Science from Sri Parasakti College for Women, Kuchalam, followed by MCA, MPhil in Computer Science, then PhD in Computer Science from Bharatiyar University. Okay, Sandana Devi ma'am. Sandana Devi ma'am. So, are you from Tenkasi district? Yes sir, yes sir. So, from your Tenkasi, the super woman is there
ஃப்ரம் இஸ்ரோல ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி இருக்காங்க உங்க டிஸ்ட்ரிக்ட சார்ந்தவங்க. ரீசெண்டா அவங்க வந்து பேசு பொருளா இருந்தாங்க. எந்த மிஷனோட அவங்க சம்பந்தப்பட்டவங்க இன் சயின்ஸ் ஏரியா? Sorry sir, I recall your name, but our city is Sengotai near Tenkasi, but our name is not. இப்படி தப்பிச்சிடக்கூடாது சந்தனா தேவி. அவங்க கேட்டாங்கன்னா அதை கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் செங்கோட்டைக்காரங்க, அதனால எனக்கு தென்காசியை பத்தி எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது இங்க பேனல்ல. சரியா? நான் பக்கத்து ஊருக்காரங்க, தயவு செய்து எனக்கு ரிமெம்பர் இல்ல. நமக்கு என்னன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா சார்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுங்க ப்ளீஸ். அப்படி கேட்டாங்கன்னா அங்கே கேட்டாங்கன்னா நான் செங்கோட்டைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து வெளியேறக்கூடாது. கண்டிப்பா இப்போ அப்டேட் பண்ணுங்க. தென்றல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்க. தென்காசியில இருந்து இஸ்ரோல ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யார் அவங்க? நிகர் ஜாசி சார். நிகர் ஜாசி எந்த இதோட சம்பந்தப்பட்டவங்கப்பா? நிகர் ஜாசி ஆதித்யா L1 மிஷன் சோ ஆதித்யா L1 மிஷன் அப்படிங்கிறது எதோட அசோசியேட் ஆகுது? L1ல போயிட்டு நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ணி சன்னை அப்சர்வ் பண்றது சார். சன்னோட அப்சர்வேஷன் தான் முதல்ல சொல்லணும். L1 அப்படிங்கிறது என்ன? L1 லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸ். the Lagrange points, how many Lagrange points are there? 5 லெக்ராஞ்சி பாயிண்ட்ஸ் சார். 5 Lagrange points அப்படிங்கிறதுல முதல் Lagrange point அப்படிங்கிறதோட டிஸ்டன்ஸ் சொல்லப்பா ஃப்ரம் எர்த்? 15 லட்சம் சார். 15 லட்சம். பட் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எர்த்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 15 கோடி சார். 15 கோடி. அப்ப வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? பெரிஹீலியன். 15 லட்சம். பெரிஹீலியன் என்ன சொல்லுவீங்கன்னா பெரிஹீலியன். அப்ஹீலியன் அப்படிங்கிறது அதிகபட்சம், பெரிஹீலியன்ன்றது குறைஞ்சபட்சம். அது 152 மில்லியன். அப்ஹீலியன்றது 152 மில்லியன், நாட் லட்சம். சரியா? அதே மாதிரி அப்ஹீலியன்றது 152 மில்லியன், இது 147 மில்லியன் அப்படிங்கிறது 15 கோடிங்கிற போது. அப்படித்தானே கையில்? எஸ் சார், எஸ் சார். சந்தான தேவி மேம் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்களா? Sir, yes sir. நம்ம தென்காசியில இருந்து குறிப்பாக நிகர் ஜாசி இருக்கிறாங்க. அவங்க ஆதித்யா L1 அப்படிங்கறதோட சம்பந்தப்பட்டவங்க. இது சூரியனை ஆய்வு செய்யக்கூடியது. சூரியன்றது 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப 15 லட்சத்துல நம்ம ரீச் பண்ணிருக்கோம். அது லெக்ராஞ்சி பாயிண்ட் 1, மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நம்ம சார்ந்த விஷயத்துல ரீசெண்டா என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். சந்தன தேவி மேம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்காக வரக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னும் நேர்த்தியா நிறைய கேள்விகள் எழும். சோ நம்ம அப்டேட் ஆயிக்கிறோம். Okay sir, thank you sir, thank you. Thank you so much. Pradesh, Dr. J.T. Pradesh, you are attending class. Yes sir, good morning sir. Good morning, Mr. Pradesh. So tell me about yourself. I am Dr. J.T. Pradesh from Nagarkoil sir. Yeah, okay. I am working as a guest lecturer in Thuthukudi district sir. Okay. Yesterday only I joined your group sir. Okay. Have you participated? Yeah, before? Or this is the first time? This is the first time sir. Today only I have just joined this class sir. So how do you feel today class? How do you feel? Yeah, What is your... it's really excellent class sir. It's like UPSC class. It's like civil service classes. I have seen many assistant professors training session, but it is very different sir. Okay. It's really excellent sir. Like, is it useful for your viewers? Yeah, sure sir, sure. So which it really fits for the Viva voice. Okay, Mr. Pradesh, which domain you belong to? Business administration sir. Business administration. What is your special area? Marketing sir. Marketing. Who is called the father of marketing? Sir, actually, specifically they didn't tell any father of marketing. Okay. Any There iconic is person? Yeah, any iconic person related with marketing? So market, the word, where it is derived, Mr. Pradesh? Market, this word is taken from or derived from which word or which language? Market. Okay, what is okay, fine. Market, what is market positioning? Market positioning is nothing but, have you, the image
created in the minds of the personalities. Have you created an image in Image. the mind of the personality? Mm. Image. Creating the image in the mind is positioning, sir, actually. So what is branding? Brand is nothing but it's a name, term, sign, symbol, or the combination of them. So you are giving example. It's a define branding. Yeah, you told me market positioning. It is also image. Yeah, I understood from your answer. Then what is branding? Define branding. Yes, sir. It's a branding is a process of brand. Brand is the main core thing. Branding is the process of brand. So brand only I told the definition. It is a name, term, sign, symbol, or the combination of them is a brand. When Okay, you are Mr. doing Pradesh. the process Okay, in the okay. brand Thank you so for much, branding. Mr. Pradesh. Pradesh. Okay, Mr. Pradesh. In branding, so where we have to register in legal aspects, legal aspect of business. Sorry, sir. I didn't get you the question, sir. So branding, so where we have to register in legal aspect of business. No, sir. I don't have any idea. Okay, so have you heard about patent right, copyright? Copyright, patent, yeah, yes. So it is related with. We need to register, right? You need to have a copyright, or you need to have patent. Then only you can do that sort of branding and all. That's right, sir. ஓகே மிஸ்டர் பிரதேஷ். ஓகே, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சப்ஜெக்ட் கணக்குல இருங்க, இன்னும் நிறைய பேசலாம், நிறைய பேசலாம், சரியா? சப்ஜெக்ட் வைஸா கண்டிப்பா, sir. நிறைய பேசலாம். நமக்கு பேனலுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்போ நீங்க சின்ன ஹெசிடேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் கிளியர் ஆகும். இந்த 15 out of 15 எடுக்கலாம், நம்ம 15 out of 15 அப்படிங்கிறது எடுக்கலாம். ஓகே மிஸ்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் இன்டராக்ட் வித் யூ. ஓகே மிஸ்டர் கோவிந்தராஜ். இந்த கோவிந்தராஜ் என்ற பேர்ல இருக்கிறது யாரு? சும்மா பேசுங்க. நான் உங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்கல. ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். உங்க பேரு என்ன பயன்படுத்துறீங்க, இல்ல அகாடமியை பயன்படுத்துறீங்க, உள்ள இருக்கீங்க, கோவிந்தராஜ் கே அப்படிங்கிற பேர்ல இருக்கீங்க. உங்க டொமைன் சொல்லுங்க. உங்க டொமைன், அது நீங்க எந்த ஊராவது சொல்லுங்க. இருக்கீங்களாங்க மிஸ்டர்? சார் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சார். ஈரோடு தமிழ் மேஜர். தமிழ் மேஜர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, ஆல்ரெடி பேசியிருக்கோமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு தென்றல் ஏஎஸ் அகாடமி? நண்பர் மூலியமா தெரிய வந்தது. நண்பர் மூலமா தெரியுமா? ஆமா. இப்போ எவ்வளவு நேரமா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க? சார் இப்போ இந்த ஆளுநர் பத்தி பேசுற பொழுது, ஆளுநர் பத்தி பேசும்போதா? ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 minutes இருக்குமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி உபயோகமா இருக்கா? கோவிந்தராஜ் நல்லா சத்தமா பேசுங்க. நீங்க பேனல்ல இருக்கீங்க, இப்போ இன்டர்வியூ பேனல்ல இருக்கீங்க. நீங்க எக்ஸாம் எழுதி இருக்கீங்கல்ல? எழுதிருக்கேன் சார். நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு அடிச்சிருக்கீங்க? சார் 52. 52. ஓகே, நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல எந்த கேள்வி எடுத்தீங்க? டிஸ்கிரிப்டிவ்ல ஸ்கீம்ஸ் சார். நல்லா பேசுங்க. எந்த கேள்வி எடுத்தீங்க? ஸ்கீம்ஸ். திட்டங்கள் பற்றி. நீங்க தமிழ் வந்தா திட்டங்கள் தமிழ்ல பேசுங்க. நீங்க தமிழ்ல பேசுங்க பேனல்ல, ஆங்கிலத்துல பேசாதீங்க. திட்டங்கள். சோ திட்டங்கள் பத்தி திட்டங்கள் எழுதி இருக்கீங்க. சோ 5 திட்டங்கள் கொடுத்திருந்தாங்க. எத்தனை திட்டங்கள் எழுதி இருக்கீங்க? எவ்வளவு மதிப்பெண்கள் எதிர்பார்க்கறீங்க? 4 திட்டங்கள் எழுதி இருக்கேன் சார். ஓகே. 15 to 20 மதிப்பெண்களுக்குள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். உங்களோட எதிர்பார்ப்பு வந்து 15ல இருந்து 20. சோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க சார். சோ நீங்க நெட் செட் கிளியர் பண்ணிருக்கீங்களோ? இருக்குங்க சார். என்ன இருக்கு? நெட் ஸ்லெட் ரெண்டுமே இருக்குங்க சார். நெட் ஸ்லெட் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வர்க் பண்ணலையா? இல்லைங்க சார். எந்த ஏரியா நீங்க தமிழ்ல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்க? எந்த ஏரியா சார்? இலக்கியங்கள்ங்க சார். அது இலக்கியங்கள்ல எந்த இலக்கியங்கள் அப்படிங்கறதுல நீங்க பரிச்சயமா இருக்கீங்க? ஏன் இவ்வளவு தாமதம்? உங்களுக்கு பரிச்சயமா தானே கேக்குறேன் நான். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறது. ஸ்பெஷலைஸ்டுங்கிறதால இல்லைங்க சார். எல்லாமே ஒரு அளவுக்கு படிச்சிருக்கேங்க சார், அவ்வளவுதான். இல்ல மிஸ்டர், நீங்க பேனல்ல நீங்க கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஸ்பெஷலைஸ்ட்னா இந்த கேள்வி இதுக்கான பதில் இப்படிதான் சொல்லுவீங்களா? எல்லாத்துலயும் நீங்க சொல்லிடுவாங்களா? ஓகே, குட்.
இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலக்கியத்துல ஏதாவது முக்கியமான விருது வழங்கப்பட்டிருக்கா? வாங்கியிருக்காங்க சார். சரி, சாகித்ய அந்த சாகித்ய அகாடமி விருது எதற்காக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு? சிறுகதைகளின் தடங்கள் அப்படின்னு நினைக்கிறேங்க சார். அது நினைக்காதீங்க, எந்த பீரியடு, எந்த வருஷத்துக்கு உண்டான 25க்கு உண்டான விருது? இல்ல நான் கேட்கறது அவர் நீங்க சொன்னீங்கல்ல சிறு கதைகளினுடைய தடங்கள் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தை ஆய்வு பண்ணி அந்த சிறுகதையை அவர் எழுதியிருக்கிறாரு, அந்த புத்தகத்துக்கு கிடைச்சிருக்கு? ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் இருந்த சிறுகதைகளுடைய நல்லா அப்டேட் ஆயிக்கணும் மிஸ்டர் கோவிந்தராஜ். ஆரம்பத்துல இருந்து இல்ல, இலக்கியங்கள் தோன்றி கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறது இலக்கியங்கள் அப்படிங்கிறது அது கிமுக்கு போயிருச்சு. ஆரம்பத்துல இருந்துன்னு சொல்லக்கூடாது. அவர் சிறுகதையே தோன்றினது வந்து ஆரம்பத்துல இருந்து இல்ல, சிறுகதையெல்லாம் ஆரம்பத்துல இருந்து இல்ல, அப்படிதானே? அவர் ஆய்வுக்கு உட்படுத்தினது வந்து பாத்தீங்கன்னா 1913 1970 அவர் ஆய்வுக்கு உட்படுத்தினது 1913 1970. மிஸ்டர் கோவிந்தராஜ், உங்களுக்கு பேனல்ல கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஏதாவது உங்களுக்கு நல்ல பரிச்சயமானதை கேட்டு அதுல இருந்து அவங்கள கேள்வி கேட்க வைங்க. எதுல இருந்து கேளுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுருவாங்க, இந்த மாதிரி கேட்டுருவாங்க. நம்ம இப்ப 19 13 இன்னொன்னு ஆரம்பத்துல இருந்துன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க இலக்கியங்கள் சொன்னீங்க, 17 மேல்கணக்கு நூல்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த சங்ககால இலக்கியங்கள் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 பாட்டு அப்படிங்கறதுல ஆற்றுப்படை நூல்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 5 அப்படிங்கறது. சோ அந்த ஆற்றுப்படை அப்படிங்கறதுல பெரிய நூல் இது. சரி, அந்த ஆற்றுப்படை நூல்களை வரிசைப்படுத்துங்க, சும்மா சொல்லுங்க, தெரிஞ்ச ஆற்றுப்படை நூல்களை சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படைங்க சார். ஓகே. மலைபடுகடாம். மலைபடுகடாமுக்கு வேறு பெயர், மலைபடுகடாம்ங்கிறதுக்கு வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் அப்படிங்கிறதுக்கு கூத்தராற்றுப்படை. ஸோ அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தென்றல் அகாடமி ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அப்டேட் பண்ணுங்கப்பா. ஆற்றுப்படை நூல்கள் பெரியது கூத்தராற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்ல சிறிய, ஆற்றுப்படையில சிறியது பொருணர் ஆற்றுப்படை. மிஸ்டர் கோவிந்தராஜ், ஆற்றுப்படை அப்படின்னா என்ன பொருள்? சார் வழிபடுத்துவது சார். அதை பரிசில் பெற்ற ஒருவர் வந்து ஒரு கலைஞர் மற்றொரு ஆற்றுப்படுத்துறது. ஐயா நான் போனேன், எனக்கு நல்லா கொடுத்து அனுப்புனாங்க, சிறப்பா பண்ணாங்க, நீங்களும் போங்க அப்படிங்கிற மாதிரி வழிபடுத்துதல், வழிகாட்டுதல். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமானது நூற்றாண்டுன்னா என்ன சொல்லுவீங்க? சங்ககாலம்னா நூற்றாண்டு. புரியலைங்க சார். உங்களுக்கு புரியலையா? நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. அதனால அது எனக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் தெரியலைங்க சார். நூற்றாண்டு அப்படின்னா 100 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தான் நம்ம நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது சங்ககாலம் அப்படிங்கிறது எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு நான் கேட்டிருக்கேன். கிமு 300 நினைக்கிறேன். ஓகே மிஸ்டர் கோவிந்தராஜ், நான் உங்களை இங்க பாருங்க, நான் உங்களை ஆற்றுப்படுத்துறேன், வழிகாட்டுறேன். நீங்க பேனல்ல எப்படி பதிலளிக்கணும், நீங்க என்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது, எனக்காக பதில் சொல்லக்கூடாது. இப்ப நான் உங்களை ஆற்றுப்படுத்துறேன். எப்படின்னா நீங்க பேனலுக்கு முன்னாடி 4 பேர் இருக்கும்போது அங்க எப்படி பதில் சொல்லணும்ன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஒரு பிராக்டிஸ் தான், அது பிராக்டிஸ் செஷன் தான் மிஸ்டர் கோவிந்தராஜ். இதுக்கு தான் இந்த குரூப் வச்சிருக்கோம் நம்ம. ஒரு பிராக்டிஸ் செஷன் தான் இது. இது வந்து ஒரு ஹரிகரன் சார், ஒரு தென்றல் ஈஸ்வரனோட சார் கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்காக நீங்க பதில் சொல்லக்கூடாது. நீங்க அங்க பேனல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராக்டிஸுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். கோவிந்தராஜ், தொடர்ந்து நம்ம பேசலாம் மிஸ்டர் கோவிந்தராஜ். ஓகே, ஃபைன். நல்லது. இப்போ கொஞ்சம் பயம் போயிருக்கல, அதுக்காக தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆங்க. நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு பாருங்க. ஓகே. இப்ப மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா ரீசென்ட்ல அவர் 1913 to 1917 அந்த தடங்கள் இது முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, ரீசெண்டா வாங்கினது யாரு, ஃபர்ஸ்ட் வாங்கினது யாரு அப்படிங்கலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே மிஸ்டர். ஓகே, ஜனா கார்த்திக்ங்கிற பேர்ல இருக்கிறது யாரு? ஜனா கார்த்திக். ஓ, ஹிஸ்டரி நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி. ஓகே, ஜெயபாரதின்றது ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் தான், ஒன்றும் இல்லை. ஜெயஸ்ரீ நம்ம ஸ்டூடெண்ட் தான். காளீஷ், ஓகேமா, ஜெயஸ்ரீ ஓகே நம்ம ஸ்டூடெண்ட் தான். காளீஸ்வரிங்கிறது யாரு? சார் வணக்கம் சார். வணக்கம். காளீஸ்வரி பேசுறேன் சார். காளீஸ்வரி என்ன டொமைன் மானிங்க? சார் தமிழ் மேஜருங்க சார். தமிழ் மேஜர் ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டைமா?
சார் சாட்டர்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேங்க சார். ஓகே, ஸோ உங்களுக்கு உபயோகமா இருக்கா இந்த நிகழ்வு? கண்டிப்பாங்க சார். ஓகே, நீங்க எந்த ஊருமா காளீஸ்வரி? சார் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்க சார். நீங்களே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே, ஆல்ரெடி பேசியிருக்கோம். ரைட், அடுத்து கார்த்திகா. கார்த்திகாங்கிறது யாருமா? கார்த்திகா டி கார்த்திகான்றதுல இருக்கிறது யாரு? சார் வணக்கம் சார். நீங்க என்ன மேஜர்மா? தமிழ் மேஜர் சார். தமிழ் மேஜர். எப்போ ஜாயின் பண்ணீங்க நம்ம அகாடமியில? ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 4 நாளைக்கு முன்னால ஜாயின் பண்ணேன் சார். 2 நாளைக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட பேசினேன் சார். இல்ல என்கிட்ட பேசுறதுன்னா தனியா பேசுனீங்களா இல்ல இந்த குரூப்ல பேசுனீங்களா? நம்ம இல்ல சார், இல்ல பேனல்ல நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, நான் பதில் அதானே சொல்லிட்டேன். அது முக்கியம். அப்ப உங்களுக்கு இது உங்களுக்கு உபயோகமா இருக்கா? கண்டிப்பா சார், நல்லா பயனுள்ளதா இருக்கு. நான் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் சார். உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிற்பாடி ஒரு நாளைக்கு முன்னுக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஆமா, நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூல என்னமோ வந்து ஐகார குறுக்கங்கள் பத்தி ஏதோ சொல்லியிருந்தேன். குற்றி லிகரமா குற்றி லுகரமா சொல்லி. அதாவது நீங்க நல்லா பண்ணீங்க. பட் அவங்க வந்து அதுல இருந்து அது கேள்வி கேட்கல, கொஞ்ச நேரத்திலே முடிச்சு அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படிதானே? ஆமாங்க சார். என்ன உங்க கேள்வி என்ன? எனக்கு முன்னால ஒரு 5 பேர் போயிருந்தாங்க, ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் போனேன், கிளாஸ் எடுத்துட்டு இத அவங்க கொடுத்தது எனக்கு ஐகார குறுக்கம். நான் அதை வந்து சொல்லிட்டேன். 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க, வேற எதுவுமே கேட்கலையா? அதான் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஐகார குறுக்கத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அங்க என்ன சொன்னீங்கன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. ஐகார குறுக்கம் சார் குற்றிய லுகரம் பத்தி சார். குற்றிய லுகரத்தோட வகை, அப்புறம் வல்லின எழுத்துக்கள்ல தொடர்ந்து பேசலாம். நீங்க எடுத்துக்காட்டு சார். இல்ல இடையில கட் ஆயிடுச்சு. நீங்க பேசுனது கட் ஆயிடுச்சு. ஏதோ வல்லின எழுத்துக்கள்னு சொன்னீங்க, அதுல கட் ஆயிடுச்சு. வல்லின எழுத்துக்கள் மேல் ஊர்ந்து வரும் முகரம் தான் குற்றிய லுகரம். அதான் கசடது அப்புறம் மேல எழுந்து வரும் முகரம் வந்து குற்றிய லுகரம். கார்த்திகா மேம், அந்த குற்றிய லுகரம் அப்படிங்கறத பிரித்து எழுதுங்க. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். சோ குறுமை இயல் பிளஸ் உகரம் இல்ல? ஆமாங்க சார். இது குற்றிய லுகரத்துக்கு உகரம். ஆமாங்க சார். அதோட மாத்திரை எவ்வளவு? அந்த குற்றிய லுகரம், அந்த குற்றிய லுகரம்ங்கறதோட மாத்திரை எவ்வளவு? அரை மாத்திரை சார். சோ குற்றிய லுகரம்ங்கிறதுக்கு அரை மாத்திரை அப்படிங்கிறது இல்லையா? ஆமாங்க சார். கார்த்திகா, உங்களுடைய பெயருக்கான மாத்திரை அளவு தெரியுமா? 2. அங்க போய் எண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன பேனல்ல போய் எண்ணிட்டு இருக்க கூடாது. நேரம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த கேள்வி நிறைய முறை கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சில. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடியதுல எல்லாம் அவரவர் நீங்க தமிழ்ல நீங்க மாத்திரைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்க பேரோட மாத்திரை கேட்டுருவாங்க. உங்க பேரோட மாத்திரை. அப்ப அங்க போயிட்டு நம்ம நெடிலுக்கு 2, குறிலுக்கு 1, அரைக்கு சாரி இது வல்லினத்துக்கு வந்து அரை மாத்திரை அங்க போயிட்டு கா இத்தி அப்படின்னு போட்டுக்க கூடாது. நம்ம நீங்க அடுத்த கிளாஸ்ல நான் கேட்பேன். நான் கண்டிப்பா கார்த்தியா மேம் கேட்பேன் நான். சரியா? மாத்திரை அளவு. சரி, தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ சோ மச். நிறைய இருக்காங்க. மாலா, மணிகண்டன். 6 கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, கங்க்ராட்ஸ். ஓகே, கார்த்திகாங்கிற போது 2 கடைசி 2 முதல்ல 2 அது ஒரு 4 வந்துருச்சு. இருன்றப்ப அரை மாத்திரை. சோ 4.5. இத்துங்கிறதுக்கு அரை. சோ 5. தீ அப்படிங்கிறதுக்கு 1. அப்ப 6 மாத்திரை. கரெக்டுங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சோ மச். சார் என்னவா சார் இருக்கும் அவங்க 2 கொஸ்டின்? இல்ல அத பத்தி நீங்க விட்டுருங்க. நீங்க பிரைவேட் செக்டாரை பத்தி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. சோ அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல், அதை பத்தி ஃபீல் பண்ணாங்க. அங்க இருக்கிற பத்தி நீங்க பாட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஐயோ நம்மகிட்ட நிறைய கேள்வி கேட்கல, முன்னாடி உள்ளவங்களா கேள்வி கேட்டுருக்காங்களே, நம்ம நல்லா தானே பண்ணோம் அப்படிங்கிற அந்த தோல்வி மனப்பான்மைக்கெல்லாம் வந்துட வேண்டாம். சோ இங்க நம்ம நல்லா பண்ணலாம். இங்க கேஷுவலா இருக்கும், இங்க ஃப்ரீயா இருக்கும், கேஷுவலா இருக்கும். ரொம்ப எளிமையா தான் கேட்பாங்க வைப்பாங்க. நீங்க நல்லா ஸ்ட்ராங்கானதை நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை தெளிவா வெளிப்படுத்துங்க. சரிங்களா? தெளிவா வெளிப்படுத்துங்க, பயப்படாங்க. ஓகே, அதை பத்தி பாசிட்டிவ் பாஸ்ட் அதை விட்டுருங்க. அதை பத்தி பேசி நம்ம ஒரு புண்ணியம் இல்ல, வேஸ்ட் அது. சரியா? விட்டுறலாம். ஓகேம்மா. ஓகே, ஃபைன். முன்னாங்கிறது யாரு? முன்னான்ற பேர்ல இருக்கீங்களே, நீங்க உங்களை பேசுங்க. Munna, have you participated before? Yeah, have you participated before? This is the first time or have you participated before? இல்ல நான் பேசும்போது நீங்களும் கூட பேசுறீங்க நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு ரிசீவ் ஆகல. So have you participated before? It was nice, sir. You participate, sir. I asked for a doubt yesterday regarding equivalent certificate. Oh, are you clear now? Are you clear now? Yes, sir. Clear, sir. Okay, Mr. So which domain you belong to? Commerce domain, sir. Commerce. So நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா?
காமர்ஸ்ல? After attending your classes, now only I'm getting idea, sir. Hereafter I'm starting to preparation, sir. Sure, okay. So in our group, commerce group, so nearly 100 plus aspirants are there. So already have you joined? Yes, sir. Join, sir. So you are in the group. Group and commerce group. Yeah, so okay. Keep it up. So we will arrange the separate session for commerce, so you can attend in it. Okay, sir. Yeah, sure, sir. ஓகேங்க. ஸோ முத்தமிழ் பேசியாச்சு, நிர்மலா பேசியாச்சு, காமேஷ், பிரவீனா, ராகவன், ஓகே நியூ ஸ்டூடெண்ட், ராஜ்குமார், ருத்ரா, கயல்விழி, சக்தி, சந்தான தேவி மேம் இன்னைக்கு தான் பேசுனீங்க இல்லையா? ஓகே. சாந்திங்கிற பேர்ல இருக்கிறது யாரு? சாந்தி இருக்கீங்களாமா? சாந்தி டி அப்படிங்கிற பேர்ல இருக்கீங்க. சும்மா பேசுங்க, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க கேட்க சொன்னா கேட்குறேன். வைவாஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க பயன்படுறீங்களா? லெப்டா? சாந்தி லெப்ட். ஓகே. மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கீங்களா? குட் மார்னிங் சார். மிஸ்டர் செந்தில் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோமா, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல சார். சார் வணக்கம் சார். இருங்க சாந்தி, வெயிட் பண்ணுங்க, உங்க டர்ன் முடிஞ்சு. சார் இல்ல இருங்க வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் செந்தில், சாரி சாந்தி, வெயிட் பண்ணுங்க, உங்க டர்ன் முடிஞ்சு. வெயிட் பண்ணுங்க. செந்தில், ஓகே செந்தில் நீங்க பேசுங்க. சார் கேக்குதுங்களா சார்? மார்னிங் சார். எனக்கு கிளியர். செந்தில் சார். சொல்லுங்க சார். சார் ஐ அம் செந்தில். ஐ அம் ஃப்ரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். எஸ். I have completed in BSc. I have completed BSc, MSc and MPhil in mathematics. Okay. Continue yourself. Yeah. I have qualified CSR UGC NET in June 2013, sir. 2013. Yes. Before 13 years. Yes, sir. Yeah. Okay. Yes, sir. And currently I am doing in PhD in mathematics. Okay. So you have cleared NET exam in 2013. So that you have sir, yes. qualified for assistant professor exams. How many questions you have written correctly in your core paper? I do not clear, sir. That is a descriptive type, MSQ question paper type. Okay. Not written type. The question paper contained part A, part B, part C. Yeah, I know very well. Part A, part B, part C, I know very well. So what is your score in your core paper? 100 out of 100? 85, sir. 85 out of 100? Yes, sir. Yes, sir. Nice score. Congrats, Mr. Senthil. Congrats. Okay, what about your descriptive? No, sir. That is a new pattern, sir. MSQ, sir. MSQ? MSQ means more. Oh yes, sir. More than 2 or 1 answer, one or more 2 answer. So out of 5 questions, so you have to select one question. Which question you selected? No descriptive. You were asking about the TRB. Assistant professor, TRB, yeah. I wrote first question, sir. First question, fundamental rights and DPSP. Yes, sir. Yes, sir. So have you distinguished fundamental rights from Yes, sir, fundamental rights to DPSP? Yes, sir. Yes. How many pages you have written? I written 6 pages, sir. So full pages, yeah. So you have covered full pages. Yes, sir. Yes. 6 pages, yeah. Yes, sir. So were given. So you have written 6 pages full, yeah. Yes, sir. Okay, what is your opinion about our classes? So these proceedings, the Viva session. It's a good, sir. I feel it is a very, very good. உங்களுடைய இது ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களோட மோட்டிவேஷன், உங்க எனர்ஜி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க சார் நீங்க. எஸ், இது அது தேவையில்லையா நமக்கு? எங்களுக்கு நீங்க ரொம்ப மோட்டிவேட் பண்றது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வாய்ஸ், நம்ம டோனு, நம்மளுடைய மோட்டிவேஷன். நம்ம தோய்ந்து போய் இருக்கக்கூடியவங்கள அந்த பாருங்க, இப்போ சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏபிள்டு ஸ்டூடெண்ட் தான், கவர்மெண்ட் காலேஜில் படித்த பொண்ணு தான். ஸோ ஷி ஹேஸ் ஐடியா, பட் எப்படி டெலிவர் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்குது. அப்போ நம்ம அந்த டெலிவர் பண்ணக்கூடிய, நம்ம நல்லா டெலிவர் பண்ணாதான் அவங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க.
அவங்கள நல்லா இன்டியூஸ் பண்ணி விடணும். ஸோ அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணணும். அப்பதானே வந்து வெளியே வருவாங்க, ரிசல்ட் அடிப்பாங்க. இல்லைன்னா ஒரு இங்கிலீஷை பார்த்து பயப்படுவாங்க, அல்லது ஒரு நகர்ப்புறங்களை பார்த்து பயப்படுவாங்க, இல்லை வந்து ஒரு பேனலை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ அப்போ வி ஷுட் பி ரெடி இல்லையா மிஸ்டர் செந்தில்? ஸோ நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் நம்ம இதில் இணைஞ்சிருக்காங்க வேரியஸ் டொமைன்ல இருந்து. பரவாயில்ல மிஸ்டர் செந்தில், தொடர்ந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸுக்காக செஷன் உண்டு, அதில் நீங்கள் அட்டன் பண்ணுவோம். நம்ம நிறைய பேசுவோம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, செந்திலுக்கு அப்புறம் தங்கம். தங்கம்ன்ற பேர்ல இருக்கிறது யாரு? சார் ஐ அம் டாக்டர் செல்வி சார். செல்வி. தங்கம் பேர் சார். யா சார். வேர் ஆர் யூ ஃப்ரம்? குட் மார்னிங் சார். Sir, first of all, good morning and good morning to everyone. So I am coming from Namakkal, sir. I belong to Namakkal. You belong to Namakkal. Which domain, ma'am? Yes. Sir, I belong to chemistry, sir. Chemistry. Yes, sir. Yes, ma'am. Is this the first time or already you have participated, ma'am? Yesterday I have participated, sir. You just gave some introduction, sir, and class நான் attend பண்ணேன், sir, last. அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க. இப்போ இந்த கிளாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. So how do you feel? What is your opinion about this session? Yeah, sir. நான் உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் அதை ஜாயின் பண்ணேன். அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு தனியா போட்டிருந்தீங்க. ஸோ அதுல போய் நான் இணைச்சிட்டேன். ஸோ வெரி யூஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் நான் உங்க வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கம்பீரமா இருக்கு, ரொம்ப போல்டா பேசுறாரு. எல்லா கான்செப்டும் வந்துட்டு அப்படியே நமக்கு இந்த ரேண்டமா கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்றாங்கன்னா how much you are giving the input to the students. அப்படி கொடுத்தாலே சார் அவங்க அவ்வளவு ஃபாஸ்டா அப்படியே கனெக்டிவிட்டி டக்குன்னு சொன்னாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன் சார். 2-3 வீடியோஸ் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க, நான் யூடியூப்ல பார்த்தேன். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நாங்களாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஏன்னா வைவா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுனால எங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி அங்க போயிட்டு நடந்துக்கணும், தமிழ்ல பேசணுமா இங்கிலீஷ்ல பேசணுமா, கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. யாராவது ஒரு மென்டார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு நான் வந்து ரொம்ப நாள் சர்ச் பண்ணேன் சார். ஸோ அதுல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய முத்து தான் நீங்க. வெரி தேங்க்யூ சோ மச் சார். நான் இன்னும் கெமிஸ்ட்ரிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணல. ஸோ இன்னைக்கு லீவ் எங்களுக்கு. ஆக்சுவலி ஐ ஒர்க்கிங் அஸ் ஜிஎல் சார் இன் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ கரண்டா February 23rd நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்க இப்போ அந்த லீவ் சார் 25 to 30 அப்படிங்கறது நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, கையில கொடுத்துட்டாங்களா? எஸ் சார். 30 இன்னும் நமக்கு இந்த மந்த்ல தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல லாஸ்ட் மந்த் வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க. அதனால இப்ப ஃப்ரம் ஏப்ரல் ஒன்வர்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல. இந்த மார்ச்சுக்கான salary கிடைக்கும் 30,000. எஸ் சார், ஐ திங்க் சோ சார். ஷூர் மேம். தங்கம் மேம், salary இல்ல சார். நான் February தான் நான் ஜாயின் பண்ணேங்க. ஸோ இன்னும் 1 month ஆகும் சார். பரவாயில்ல. பிள்ளைங்க நல்லா அப்டேட் ஆகுறாங்க. நம்ம இன்புட் கொடுக்குறோம். டீச்சர்ஸ் நம்ம இன்புட் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கும். அப்படிதான் நம்ம ஃப்ரம் யுவர் பார்ட். எஸ் சார், எஸ் சார். பிகாஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நாங்க பார்க்கும்போது அவங்க ஒரு சோலோவா ஒரு சார் பேசுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய கெப்பாசிட்டி எப்படி அவங்க அவுட்புட் கொடுக்குறாங்கிறத நான் பார்த்தது இல்லை. நான் ஏன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் போய் படிக்கல. ஸோ அதனால எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த இதை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சில வீடியோஸ் ஃபேஸ்புக் வீடியோஸ் ஒன்று ஷேர் பண்ணிருந்தீங்க நம்ம குரூப்ல. அதுல பார்க்கும்போது பசங்க எல்லாம் அப்படியே டக்குன்னு காலேஜ் புத்தகத்தர் ஊரு அப்படியே கடைகள்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. ஐ வாண்ட் டு கோ பேக் டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் குரூப் 1. உங்க ஏரியால கேட்கவா மேம்? உங்க ஏரியால பசங்கிட்ட கேட்கவா மேம்? தங்க மேம், உங்க ஏரியா கெமிஸ்ட்ரியில இருந்து பசங்கிட்ட நான் கேட்கவா, அப்டேட் பண்றாங்கன்னு பாப்போமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, பாப்போம் என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். ஓகே, நான் ரேண்டமா கேட்கறேன், கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்கறேன். சோ ஓகேமா, கெமிஸ்ட்ரியில pH வேல்யூ அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை முத அறிமுகப்படுத்தினது யாருப்பா? சும்மா உள்ள இருக்கிறவங்க யாரும் சொல்லுங்க. SPL Sorensen சார். சாரி, SPL Sorensen. வாட் இஸ் அந்த சாரி அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கப்பா. pH னா என்ன? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி சொல்றாங்க. pH மதிப்பு அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் 7 அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்? ரெயின் வாட்டர். அந்த ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பூமியில விழும்போது அது என்னப்பா ஒரு பிசிக்கல் பிரின்சிபல் சொல்லுது, பிசிக்ஸோட பிரின்சிபல். அதாவது ரெயின் வாட்டர் வந்து பூமியை தொடுதுல, பூமியில வந்து படுதுல, அப்படி பூமியில படும்போது அது அதுல ஒரு பிசிக்ஸோட பிரின்சிபல் இருக்கு. என்னன்னு கேட்டேன். நான் இருக்கேன் கிளாஸ்ல. சர்ஃபேஸ் டென்ஷனா சார்? அதேதான், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரப்பு இழுவிசை இல்லையா?
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, கெமிஸ்ட்ரியில சொல்லுங்கப்பா. pH வேல்யூ 7க்கு மேல இருந்தா பேஸ் அப்படிங்கிறது வந்து எந்த பேப்பரா கலர் மாத்தும்? ரெட் ப்ளூவா மாத்தும் சார். ரெட்ட ப்ளூவா மாத்துமா? அப்ப ப்ளூ ரெட்டா மாத்துறது யாரு? ஆசிட் சார். எங்க அந்த pH வேல்யூ அப்படிங்கறதுல ஆசிட் பேசஸ் அப்படிங்கறதுல யாராவது 2-3 பேரோட பிரின்சிபல் சொல்லுங்க. நபர்கள் மட்டும் சொல்லுங்க. நபர்கள். அம்மா, ஒரு அர்கீனியஸ் கான்செப்ட் இருக்கு, லவ்லி பிரான்ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கு. அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? எங்கம்மா சொல்லுப்பா. எங்க சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்டாமிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறது எந்த தத்துவத்துல இயங்குது? ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபியூஷன் சார். ஃபியூஷன். யார் இப்ப ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறது சமீபத்திய போர்கள்ல பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியேட் பண்றா? நார்த் கொரியா சார். நார்த் கொரியாவோட அதிபர் யாருமா? கிம் ஜாங் சார். கிம் ஜோங் உன். நார்த் கொரியா அப்படிங்கிறது கிம் ஜோங் உன். அவர் இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் நடந்திருக்கு, அதிபரா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெர்சன்டேஜ்ல ஜெயிச்சிருக்காரு தெரியுமா? 100% இல்ல தம்பி, சாரி சார், 99% சம்திங். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறது சரிங்களா. கெமிஸ்ட்ரி அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இதுவரை கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எவ்வளோப்பா? 118 சார். 118 சார். திவ்யா 118ன்னு சொன்னீங்க. திவ்யா, அதுல எவ்வளவு நேச்சுரல், எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியல்? இல்லம்மா திவ்யா, எனக்கு கிளியரா கேட்கல. திவ்யா எனக்கு கிளியரா கேட்கல. கையில் கூட இது பண்ணுவா. இல்லம்மா, குறைன்னு கேக்குதுப்பா, டிஸ்டர்ப்டா இருக்கு. ஓகே சார். யார் நல்லா வாய்ஸ் கொடுக்குறவங்க கொடுங்க. நல்லா வாய்ஸ் கொடுக்குறவங்க, கிளியரா இருக்கிறவங்க, வாய்ஸ் கிளியரா இருக்கிறவங்க கொடுங்க. சார் 92 வந்து நேச்சுரல், 26 வந்து லெபார்டரி சார். சோ லெபார்டரி அப்படிங்கிறது இல்லையா? வாட் இஸ் ஐசோடோப்மா? சார் ஐசோடோப்னா வந்து சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் தான். சோ கிவ் an example. சார் ஹைட்ரஜன்லயே வந்து 3 ஐசோடோப் இருக்கும் சார். என்னென்ன ஐசோடோப்? டியூட்டீரியம், டைட்ரியம் சார். சோ புரோட்டியம், டியூட்ரியம், டெரிடியம் இல்லையா? எஸ் சார். சோ வாட் அபௌட் D2O? அது வந்து ஹெவி வாட்டர் சார். ஹெவி வாட்டர். சோ ஹெவி வாட்டர் where it is used? இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க சார். எந்த இண்டஸ்ட்ரியில? கார் மேனுஃபேக்சரிங். ஓகே, சோ how many அந்தமாக இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு? தமிழ்நாடுல 2 சார். 2. where are they? கூடங்குளம், கல்பாக்கம். So கூடங்குளம் atomic power stations collaborated with which nation? ரஷ்யா சார். ரஷ்யா அப்படிங்கிறது அந்த ஐகார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், where it is located? எஸ் சார். கல்பாக்கம் சார். கல்பாக்கம் இல்லையா? கல்பாக்கம். ஓகே, குட். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைகா அப்படிங்கிற அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் where it is? கர்நாடகா சார். கர்நாடகா. கைகா அப்படிங்கிற. அரோரா? உத்தரப்பிரதேசம் சார். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது. சோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல கார்பன் ஓரியன்டா படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிக்கு என்ன பேரு? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. 6. மாஸ் நம்பர் 12. 12. மாஸ் நம்பர்ல யார் வந்து பீரியாடிக்கல் டேபிள்ல கிளாசிஃபை பண்ணா? மெண்டலீவ் சார். சோ மெண்டலீவ் அப்படிங்கிறது வந்து எந்த வருடம்? 1869. அந்த 1869ல பிறந்தது யாரு? மகாத்மா காந்திஜி. 1879. பெரியார் சார். பெரியார். 89. நேரு சார். நேரு. 99. சாரி not 9. 1909. அண்ணா சார். அறிஞர் அண்ணா. எஸ். ஓகே, குட். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த பவர்மா இப்ப அதிகமா இருக்கு? நியூக்ளியர் பவர் அப்படிங்கறதுல குறிப்பா சோ ஆட்டம் பவர் இருக்கா, ஹைட்ரஜன் பவர் இருக்கா, இல்ல வேற தெர்மோ பவர் ஸ்டேஷன்ஸ் இப்ப அதிகமா இருக்கு? அட்டாமிக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்ம மிஷன் ஏதாவது இருக்கா ரீசெண்டா நியூக்ளியர்ல? சாந்தி சார். சாந்தி பெல்லுன்னு
கொண்டு வந்தோம். சாந்தி பில் அப்படிங்கறது கொண்டு வந்தோம் இல்லையா? இப்போ ரீசெண்டா நம்ம இஸ்ரேலோட ஒரு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல கொண்டு வந்தோம். என்னது இது? டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல தேஜஸா சார்? தேஜஸ்ங்கிறது அது போர் விமானம். நான் கேட்கறது ஒரு மிஷன். சுதர்சன சக்கரம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது இல்லையா? சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல குறிப்பாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிட் பேசஸ் அப்படிங்கிறதுல எதுப்பா வந்து ஒரு ஹெவி அந்த மாதிரி ஸ்ட்ராங்கர் ஆசிட்டுக்கு ஒன்று வீக்கர் ஆசிட்டுக்கு ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சார். வீக் ஆசிட் வந்து சிட்ரஸ் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வீக் ஆசிட்ஸ் சார். ஓகே, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இட் இஸ் ஆல்சோ நோன் as கிங் ஆஃப் ஆசிட்ஸ் சார். ஸோ கிங் ஆஃப் ஆசிட் அப்படி சொல்றேன் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, வாட் அபவுட் ராயல் வாட்டர்? தங்கத்தை கரைக்கிறது சார். அக்வா ரெஜியா அதோட காம்போசிஷன் 1 HNO, 1 வந்து நைட்ரிக் ஆசிட் சார், 3 வந்து HCl சார். HCl. So what is expansion of HCl? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சார். நம்ம ஹியூமன் ஆர்கன்ல அது பாடியில எங்க இருக்கு HCl? கேஸ்ட்ரிக் ஸ்டமக்ல இருக்கு சார், ஸ்டொமக்ல. ஸ்டொமக் அப்படிங்கிறது. ஸோ எதற்காக அது பயன்படுது நமக்கு? ஏதாவது இட் இஸ் எனி யூசஸ்? டைஜஷனுக்கு சார். டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, கங்க்ராட்ஸ்மா, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். ஓகே மேம், தங்கம்மாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் அண்டு கொஞ்சம் இது மாதிரி தான் ஜென்ரலாக தான் இருக்கும், உங்களுக்கு பயப்படாதீங்கண்ணே. ரீசெண்ட்டு கேட்பாங்க, ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியது கெமிஸ்ட்ரியை பொறுத்துள்ள. நம்ம குரூப்பில், நம்ம கெமிஸ்ட்ரி குரூப்பில் இன்னும் நிறைய டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பயணிங்க. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஷியூர்மா, ஷியூர். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. மற்ற யாரும் பேசாமல் இல்லை, எல்லாரையும் நான் பேச வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அஜிஷன் ப்ரொஃபஸர்ல நிறைய பேர் அப்படியே எஸ்கேப் ஆனாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாருமா? குட் மார்னிங் சார். சித்ரா சார். சித்ரா என்ன டொமைன்மா? எந்த ஊருமா? சித்ரா ஃப்ரம் புதுக்கோட்டை, எம்எஸ்சி எம்ஆர்டி எம்ஃபில் கெமிஸ்ட்ரி சார். நீங்களும் கெமிஸ்ட்ரி தானா? ஓகே, ஸோ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? எஸ் சார். என்னவா நீங்கள் விஹெச்டியா இல்லை நெட் செட்டா? என்ன விஷயம் எழுதிருக்கீங்க? செட்டு சார். கம்மிங் இப்போ நடந்ததுல செட்டில் கிளியர் பண்ணி எழுதுனேன் சார். இப்போ டிஆர்பில செலக்ட் ஆகி பிஜி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி. பிஜி அசிஸ்டண்டா எங்க ஒர்க் பண்ற?